அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 245வது செஷன் இது. யாருக்கு என்ன படிக்கலாம் ஜோதிடத்தில், அதுதான் இந்த செஷனுடைய தலைப்பு. அருமை சகோதரர் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் அவர்கள் இன்றைய சிறப்புரைக்கு இந்த சிறப்புரை நிகழ்த்திருக்கிறார். யாருக்கு என்ன படிக்கலாம், ஜோதிடத்தில் யாருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுதான். ஸோ இது ஒரு பொதுவா இது ஒவ்வொருத்தருக்குமே, ஜோதிடர்களானாலும் சரி, ஜோதிடர்கள் அல்லாம சராசரி மனிதர்களானாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே இதுல சந்தேகம் வரத்தான் செய்யும். ஒவ்வொருத்தருமே அவங்க குழந்தைய படிக்க வைக்கும் போது, குழந்தையாக இருக்கும் போது அல்லது வளரும் போது, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு படிப்பை சொல்லி, என் குழந்தைய டாக்டர் ஆக்கணும், என் குழந்தைய இன்ஜினியர் ஆக்கணும், அல்லது என் குழந்தைய வக்கீல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான் படிக்க வச்சிருப்பாங்க நான் படிக்கிற காலத்துல. பட் இப்போ வக்கீல் ஆக்குறது அப்படின்லாம் அதிகமா சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்க அப்பாவுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் வழக்கறிஞர், ஒருவர் நீதிபதி. அப்ப எங்க அப்பாவுக்கு வழக்கமா தோணுது என்னன்னா, என்ன வக்கீல் ஆக்கிடணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன காரணமோ எனக்கு அந்த துறையில அறவே ஈடுபாடே வரல. அதுக்கு பல பேருடைய நிர்பந்தம் இருந்தாலும், சார் நீங்க பண்ணுங்க, நீங்க நல்லா பண்றீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் உறவினர்கள் பல பேர் நிர்பந்தம் இருந்தாலும், அது ஏனோ அந்த துறை நமக்கு ஒட்டவில்லை, லயிக்கவில்லை. ஒருவேளை மரபு வழியா இருந்திருந்தா எனக்கு அட்வொகேட் ப்ரொஃபஷன் தான் வந்திருக்கும். தாத்தா, உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அதோட சார்ந்திருக்குமோ அதான் வந்திருக்கும். ஆனா இது ஒட்டலை. அப்போ யாருக்கு என்ன படிப்பு அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில மாற்றம். எந்த தகப்பனாரும் என் புள்ள ஜோசியர் ஆகணும்னு விரும்பி இருக்க மாட்டாங்க. பால்ய வயசுல பின்னால இங்க ஸ்டார் அகாடமியோட திறப்புழால காலம் சென்று இந்த தகப்பனார் திறப்புழா அன்னைக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்த அன்னைக்கு பேசும்பொழுது அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையனை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு நினைச்சேன், நான் அப்படி இப்படி ஆக்கி இருந்தேன்னா பெருமைப்படணும், இல்லையே இப்ப ஜோசியர் ஆனதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஸோ இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய படிப்பு என்ன, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாத வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருப்பாங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இப்போ படிப்பு என்பது எதற்கு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நம்ம இந்த துறையில இந்த படிப்பு வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, அந்த துறை சார்ந்து ஒளிர்வதற்கு, அந்த துறை சார்ந்து மிளிர்வதற்கு, அந்த துறையில் நாம் பயன்படுவதற்கு, நம்மை அந்த துறை பயன்படுத்திக் கொள்வதற்கு. ஆனா நடைமுறை அதுக்கு முற்றிலும் வேற இருக்கு. படிப்பது ஒண்ணு, நடைமுறையில அமையிறது ஒண்ணு. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன், வேற யாரையும் சொல்லல, என்னையே உதாரணம் சொன்னேன். இப்படி எல்லாருக்குமே உதாரணம் இருந்திருக்கும். நம்ம தளத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜெகநாதன் கூட இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவர் படிச்ச இன்ஜினியரிங், ஐ திங்க் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். நான் இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஆயிட்டாரு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, ஆஸ்ட்ராலஜிக்கல வந்துட்டாரு, ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஆயிட்டாரு. என்ன ஜெகநாதன் சார்?
ஜெகநாத் சார் இணைப்பில் இருக்கீங்களா? சரி. ஸோ இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதிக்கப்பட்ட ஒன்று என்று இருக்கும்போது அது என்னன்னு தெரியாம நாம அது இதை எல்லாத்தையும் ரமேஷ்குமார் அப்படிங்கிறது ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஓகே, ரைட். விதிக்கப்பட்ட ஒன்று என்று இருக்கும்பொழுது நாம் அதை விட்டு எதையோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப விதிக்கப்பட்டது எது அப்படிங்கிறது எங்கேயோ இல்லை, நம்மளுடைய ஜாதகத்துலதான் இருக்கு. கஸ்தூரி மான் அப்படின்னு ஒரு மான் கேள்விப்பட்டிருக்கோம். காடுகள்ல மலைகள் எல்லாம் கஸ்தூரி மான் அப்படிங்கிற மான் சுத்தி, அந்த கஸ்தூரி மானுடைய குழம்பு அடியிலிருந்து ஒரு அருமையான ஒரு நறுமணம் கமழக்கூடிய ஒரு வாசனை திரவியம் உமிழும் வரும். ஆனா அந்த வாசனை திரவியம் எங்க இருந்து வரும் தெரியாம அந்த கஸ்தூரி மானே இங்க வருதா இங்க வருதா இங்க வருதான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வாசனை எங்க இருந்து வரும்னா அந்த மான் கிட்ட இருந்து தான் வரும். சோ அந்த மாதிரி தான் கஸ்தூரி மான்கள் மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே அவரவர்களுக்கு உரிய வாசனை எங்க இருக்குன்னா அவங்க கையில இருக்கு. ஆனா நம்ம சம்மந்தம் இல்லாத இங்க இருக்கா, இன்ஜினியரிங்ல இருக்கா, சிவில்ல இருக்கா, அட்வொகேட்ல இருக்கா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம சிறப்புரை நிகழ்த்திருக்கக்கூடியவர் நம்ம எல்லாம் கஸ்தூரி மானாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அன்பு சகோதரர் ஆலயம் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர். இந்த துறைக்கு வந்த பிறகுதான், அட்வொகேட்டா இருக்கும்போது அட்வொகேட் முயற்சி பண்ணும் போதெல்லாம் கிடையாது, ஜோதிடத்துக்கு வந்த பிறகு கிடைத்த பொக்கிஷங்கள். ஸோ அதனாலேதான் என்னவோ தெரியல ஜோதிடம் நமக்கு ஐக்கியமாயிருக்கு. ஆனா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷன் மாதிரி தான் வச்சுக்குவோம். 23/4/1971 மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய குத்தாலத்தில் பிறந்தவர் அருமை சகோதரர் ஜி சுவாமிநாதன் அவர்கள். தகப்பனார் பெயர் கணபதி, தாயார் பெயர் தையல் நாயகி. 1991 முதலா ஜோதிட புத்தகத்தை தொட்டிருக்காங்க. அன்னைக்கு தொட்டதான் இன்னைக்கு வரைக்கும் விடல. என்னங்க இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆமா, அவங்க அப்பா என்ன கனவு கண்டிருப்பாருன்னு தெரியாது. அப்பா என்னுடைய தகப்பனார் மாதிரி ஏதாவது வக்கீல் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் கனவு கண்டாரு தெரியாது. ஆனால் அப்ப டாக்குமெண்ட் ரைட்டரா தான் இருப்பீங்க. இப்போ மக்களுக்கான டாக்குமெண்ட், வாழ்க்கைக்கான டாக்குமெண்ட் எழுதக்கூடிய ஒரு எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சூழல்ல 1991 முதல் ஜோதிட புத்தகத்தை வாசித்திருக்கிறார். அதுல அவரை முதல்ல ஜோதிடத்துக்கு ஈர்த்தது அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்கிட்ட பல நேரங்களில் பகிர்ந்துட்ட விஷயம், மாதேஸ்வரன் ஐயாவுடைய அந்த ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த புத்தகங்கள் தான் அவர் முத தொட்ட புத்தகங்கள் நினைக்கிறேன். என்னங்கய்யா? உண்மை ஐயா, அவர் தான் என்னுடைய குருநாதர். ஸோ மாதேஸ்வரன் ஐயா தான் அவருடைய குருநாதர். அவருடைய அந்த ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு பாகம் 1, 2, 3 முத ஐயா வாசிக்கிறாங்க. 91 தொட்டது இன்றைக்கு 2026 வரைக்கும் ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடராக பரிமளிக்க வைப்பதற்கு அந்த வாசிப்பின் தொடக்கம் காரணமா இருந்துச்சுன்றது மகிழ்ச்சியான விஷயம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தனக்கு தோன்றியதையெல்லாம் ஜோதிடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பராசரர் சொல்லிய முறையில் ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். 25 ஆண்டு கால அனுபவம் உண்டு. நான் கூட கேட்டேன், ஜோதிடத்துக்கு எப்படி வரணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, பூர்வீகத்துல ஒரு 40-50 ஏக்கர் சொத்து இருந்துச்சு. ஆனா இந்த சொத்துக்களை அனுபவிக்கிற பிராப்தம் எங்க அப்பாவுக்கும் இல்ல, 5ஆம் பாவம் கெட்டிருக்கு. எனக்கும் இல்ல, 5ஆம் பாவம் கெட்டிருக்கு. என் மகனுக்கும் இல்ல, 5ஆம் பாவம் கெட்டிருக்கு.
அப்போ இந்த ஒரு விஷயம்தான் என்னை ஆய்வுக்கு உட்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல விஷயம். அதாவது ஒரு ஒரு பாதகம் மனிதனுக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்வது, சாதகமாக மாற்றுவது என்பதுதான் இங்க நமக்கு கை தேர்ந்த விஷயம். வரக்கூடிய ஒவ்வொன்றையுமே பிரச்சனை, பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகாமல் அந்த பிரச்சனையை தனக்கு ஏற்றபடி மடை மாற்றி அதில் தன்னை பிரகாசிக்க செய்வதுதான் சராசரியா மனித இயல்பு. அதுதான் செழிப்பானதாக இருக்கும். அந்த வகையில இவருக்கு அந்த இடம் என்பது 5ஆம் பாவம் கெட்ட விஷயத்தை ஆய்வு பண்ணி போய் இன்றைக்கு ஒரு சிறந்த ஜோதிடராக ஒரு நம்மிடையே இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்துற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க PhD பட்டம் பெற்றிருக்காங்க. யாருக்கு என்ன குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதுல சமீபத்துல PhD பட்டம் பெற்றிருக்காங்க. அதுல நிபுணத்துவம், அவங்களுடைய ஜோதிட திறனை பயன்படுத்தி நிபுணத்துவத்தோட விளங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சந்தாதாரர்கள் கொண்ட ஆலயம் சுவாமிநாதன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ராசிகள்ல மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான ராசிகளின் மர்மங்கள், ராசியின் மர்மங்கள் அப்படிங்கிற புத்தகம் இப்போ அச்சுல போயிட்டு இருக்கு. விரைவில் அது புத்தக வடிவத்துல வரும்னு சொல்லி நம்புறோம். நான் கேட்டேன், இன்னைக்கு தலைப்பு ஏன் இப்படி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்தீங்க, யாருக்கு ஜோதிடத்தில் யாருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னும் போது அவர் அவருடைய மகனை உதாரணமா சொன்னார். மகன் படிக்க விரும்பினது, போக விரும்பினது ஆர்ச்சியாலஜி, தொல்லியல் துறை. ஆனால் அவர் படித்தது ECE, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எல்லாரும் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க போல இல்லையா? ஆனா இப்ப அவர் பணியாற்றிட்டு இருக்கிறது வெப்சைட் துறையில, வெப் பில்டப் பண்றதுல பணியாற்றி இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு முரண்பட்ட அந்த விஷயம்தான் அவர்களுக்குள்ளான இந்த ஆய்வையும் தீவிரப்படுத்திருக்கு. அந்த விதத்துல ஐயாவுக்கு ஸ்டார் அகாடமி சார்பிலும் நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து ஐயாவை அன்போடு பேச அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க தொடரலாங்கய்யா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்டார் அகாடமி நிறுவனர் பரந்த மனப்பான்மையுடைய இந்த ஜோதிடத்தை உலகறிய செய்வதில் பெரும் பங்கு ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஸ்டார் அகாடமி நிறுவனர் LR ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், இங்கே ஒழுமி இருக்கக்கூடிய ஜோதிட ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், உங்கள் அனைவரையும் இந்த காணொளியில் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய எனக்கு கொடுக்கப்பட்ட நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, ஐயா அவர்களுடைய 23வது சிறப்புரை கூட்டத்தில் நான் பேசிய பிறகு அதற்கு அடுத்தது இந்த பிராப்தம் எனக்கு 245 கிடைத்திருக்கிறது. பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது இன்னும் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட சிறப்புரை கூட்டங்களிலே பல ஜாம்பவான்கள், அனுபவஸ்தர்கள் இந்த ஜோதிடத்திற்கு உலகறிய செய்வதற்கான ஒரு விஷயங்களை சொல்வார்கள் என்று எனக்கு எந்த அளவிற்கும் ஐயமில்லை. என்ன படிக்கலாம் என்பது எனது மகனுடைய ஜாதக ரீதியாக ஐயா அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள். நாங்கள் ஒரு நீதி குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் முன்னோர்கள் உடன் பிறந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் இந்த ஜோதிட துறைக்கு ஏன் வந்தார்கள்? இதுதான் கர்மா. ஒரு மனிதனுடைய ஆன்மா என்பது கிரகிக்கக்கூடிய லக்னமும், கர்மா என்பதை பொருள் ஈட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய கடமைகளையும், லயம்
என்பது நாம் ஈர்ப்பு விதியால் நம்முடைய ராசி செயல்படும் பொழுது இந்த 3 கூட்டணி அமைப்புகள் தான் ஒருவரை எந்த துறையிலும் சிறந்த அந்த துறையிலேயே மிக சிறந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வழிவகை செய்கிறது. நான் படிக்கும் பொழுது எங்களுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் எல்லோரும் எல்லா ராசியிலும் எல்லா துறை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அரசு உத்தியோகத்திற்கு உண்டான படிப்பு என்பது தனியாக இல்லை. அதே மாதிரி மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஐயா சொன்னது மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அவர் அக்கௌண்டண்டாக வேலை செய்வதையும், நான் சார்ந்த தொழில் சார்ந்த நகரமாம் திருப்பூரிலே ஒரு மருத்துவம் படித்துவிட்டு ஒருவர் ஏற்றுமதி துறை செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை வருங்கால ஜோதிடர்கள், வருங்கால சந்ததிகள் அவர்களுக்கு வளமான வழிகாட்டுவதற்கு அந்த முறையிலேயே நம் ஜாதகப்படி ஆன்மா என்ன, கர்மா என்ன, லயம் என்ன, இது 3ஐ அனுசரித்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டு அவர் படிப்பாரேயானால் அவர் எல்லளவுக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் தன்னுடைய ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய கரியர் அதை மிக சிறப்பாக செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டி தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கலாம் அல்லவா? ஐயா சொன்னது மாதிரி நான், எனது தகப்பனார் டாக்குமெண்ட் ரைட்டர். டாக்குமெண்ட் ரைட்டர் என்ற துறை எதை சார்ந்தது? புதன். அப்ப என்னுடைய தகப்பனார் மிதன ராசி. அப்போ அந்த தொடர்பு இருக்கிறதா இல்லையா? அதே போன்று என்னுடைய ஒரு எண்ணம், லயம் என்பது ராசி, ராசி என்பது சந்திரன், சந்திரன் என்பது மனம், மனம் என்பது விருப்பம். என் விருப்பம், நான் ஓவியராக வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்னைக்கு சென்றவன். ஏற்கனவே உயர்திரு நடிகர் சிவகுமார் அவர்கள் சென்றது போன்று. அப்பொழுது ஓவியராக வேண்டும் என்ற எண்ணம் சென்று அங்கே சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னுடைய தகப்பனார் சொல்லி, அதெல்லாம் இன்று இருந்திருந்தால் எத்தனையோ கோடி ரூபாய் செல்லும் என்று சொல்ல, அந்த காலத்திலேயே கோடி ரூபாய். 1991ஆம் ஆண்டு அலங்காரனுடைய தியேட்டர் அருகிலேயே பழைய புஸ்தக கடையிலேயும், அதே மாதிரி ஹிக்கின் பாத்தம்ஸ், தேவநேய பாவாணர் நூலகம் என்றெல்லாம் இந்த ஜோதிட நூல்களை தேடி 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 படித்து 93ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னுடைய மானசீக குருநாதரும், அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன், ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் துவங்குகிறேன். நான் சென்றது ஓவியராக வேண்டும் என்று, திசை திரும்பியது ஜோதிடம் கற்க வேண்டும் என்று. இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடியது என்னுடைய கர்மா, என்னுடைய ஆன்மா, என்னுடைய லயம் மூன்றும் லக்கணம் தனுசாகவும் 10ஆம் பாவகம் புதனாகவும் ராசி மீனமாகவும் இருப்பதால் நான் இன்று உலகறிந்த ஒரு ஜோதிடராக உலா வந்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று வருங்கால சந்ததிகளை அற்புதமாக அவருடைய ஆன்மாவையும் கர்மாவையும் அவருடைய லயத்தையும் அறிந்து படித்தார்களேயானால் மிகச்சிறந்த அந்த கல்வியிலே சிறந்து விளங்கியிருப்பார். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தனுசு லக்கணம், உதாரணமாக என்னுடைய மகன், அவனுடைய 10ஆம் பாவகம் புதன், அவனுடைய லயம் என்று சொல்லக்கூடிய ராசி ரிஷபம், அவனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, அவனுக்கு நடந்த திசை ராகு. 8ஆம் பாவகத்தில் நின்று ஒரு ராகு தசா நடக்குமேயானால் ராகு எப்பொழுதுமே பின்னோக்கி செல்லக்கூடியது, ரெட்ரோகிராட் பிளானட், நிழல் கிரகம். உண்மைத்தன்மை அதில் ஒரு துளியும் இருக்காது. அது ஒரு நிழல் உலகம். எதிர்காலத்தில் ஐயா ராகுவை பற்றி ஒரு செஷன் கொடுத்தார்களேயானால் ராகுவை பற்றி ஒரு 20,000 ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தை நான் வெளியிடுவதற்கு தயார். அப்போ எனது மகன், அவன் சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசியில் பிறந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆகி தொல்பொருள் துறையிலே மிகச்சிறந்து விளங்க வேண்டும் என்று அது 10ஆம் வகுப்பு தேறியவுடனேயே சொன்னான். அதன் பிறகு 12ஆம் வகுப்பு தேறியவுடன் அவனுடைய எண்ணங்களும் மாறி அவனுக்கு சாப்ட்வேர் இன்ஜினியரிங்,
10ஆம் பாவாதிபதி புதன், சரியான தேர்வு. சாப்ட்வேர் CSE சேர்க்கலாம் என்றால் அந்த நேரத்தில் அந்த கல்லூரிகள், விரும்பிய கல்லூரியில் சீட் கிடைக்காதனால் ECE எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறார். அதன் பிறகு அதை கொஞ்சம் கூட லயமில்லாமல் படிக்கிறார். ஒரு கையில் செல்போன் இருக்கும், இன்னொரு பக்கம் டிவியை பார்ப்பார், அவர் அது பக்கம் நோட்ஸ் எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் ஒரு சிலபஸ்ல கூட எதுலையுமே அவர் அது ஃபைல் ஆகாம சரியாக படித்து முடித்து என் கையில் கொடுத்து விட்டு அவருக்கு பிடித்த அந்த சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி துறைக்கு மாறிவிட்டார். அப்பொழுதுதான் யோசித்தேன், வருங்கால மாணவர்கள் தன்னுடைய லக்ன ரீதியாகவும் தன்னுடைய 10ஆம் பாவக ரீதியாகவும் அவருடைய விருப்ப தேர்வான சந்திரன் என்ற ராசியினுடைய அடிப்படையிலும் கேட்டு உணர்ந்து ஒரு ஜோதிடர் இந்த மாதிரியான கல்விகளை தேர்ந்தெடுத்து கொடுப்போமையானால் அவர் அதை படித்து ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடியதாகும். அதே நேரத்தில் அவருக்கு ரிவர்ஸ் ரெட்ரோகிராட் பிளானட் ஆகிய ராகு, கேது, மந்தகதி சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி மகாதிசை என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நினைத்தது ஒன்று, படித்தது வேறு, கிடைத்தது வேறாக இருக்கும். உதாரணமாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகும். 9 கிரகங்களாம், 12 பாவகங்கள், 9 கோள்களின் காரகத்துவம், 12 பாவகங்களின் காரகத்துவம், நடப்பு தசாபுத்தி, பாவாதிபதிகள் மாறி நின்றல், பாவாதிபதியினுடைய ஷட்பலம், இவை மிகவும் முக்கியம். உதாரணமாக 10ஆம் பாவாதிபதி ஒரு மேஷ லக்கணம், 10ஆம் பாவாதிபதி சனி உச்சம் பெற்று அது நல்ல நட்சத்திர சாரம் பெற்று இருக்குமேயானால் அந்த 10ஆம் பாவாதிபதியினுடைய கர்மா சிவில் இன்ஜினியரிங். ஐயா தான் ஆரம்பிச்சு விட்டார். சிவில் இல்லை என்றால் இன்னைக்கு வசிப்பதற்கு வீடு இல்லை. ஆக எந்த மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஆன்மாவானது லக்கணம், அந்த லக்கணமும் 10ஆம் பாவகம் தொடர்புடைய துறையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப லக்னாதிபதியினுடைய துறைகள் என்ன, எக்கச்சக்கமாக இருக்கிறது. என்னுடைய யூடியூப் சேனலில் என்ன படிக்கலாம் என்று 2 செஷன்ல 12 லக்கணங்களுக்கும் போட்டிருக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை பார்த்து பயனடைந்து வருங்கால ஜோதிடர்கள், வருங்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டுங்கள். எனக்கு கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. ஆக என் அனுபவத்தை நான் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். முழுக்க முழுக்க இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் பராசரர் அவர்களுடைய மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி வேற எந்த புதிய மெத்தடையும் நான் ஆய்வு செய்யவில்லை. எந்த புதிய மெத்தடுகளையும் நாம் குறை கூறுவதும் இல்லை, அதை சென்று பார்ப்பதும் இல்லை. எனவே மேஷ லக்னம், லக்னாதிபதியினுடைய செவ்வாய், 10ஆம் பாவகத்தினுடைய அதிபதி சனி, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை என்ன மாதிரியான துறைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்றால், கட்டுமானம், உற்பத்தி, இது சார்ந்த துறையை படிக்க வைக்கலாம். இது என்ன தொழில் செய்யலாம் என்பதற்கும் இது பொருந்தும். எனவே நாம் படிப்புக்குள்ளார் வந்து விடுவோம். ஏனென்றால் அது கட்டுமானம் என்றால் அது நிறைய போயிட்டு இருக்கும். அதனால மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி விமான சம்பந்தப்பட்ட ஏவியேஷன்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக், அதே மாதிரி சிவில், ஆர்கிடெக்ட், இது சார்ந்த கல்வி லக்ன ரீதியாகவும், 10ஆம் பாவகம் கெமிஸ்ட்ரி, சுரங்கம் சம்பந்தப்பட்ட படிப்பு, தொல்பொருள் துறை அகழ்வாராய்ச்சி, அனைத்து வகையான அயன் இரும்பு சார்ந்த துறையில இருக்கக்கூடிய கல்விகள், இது எல்லாம் அவர் படிப்பாரேயானால் இதன் பிறகு அவருடைய ராசி. இந்த நிகழ்ச்சியில நம் ராசியை சொல்ல முடியாது, ஜாதகம் இருந்தால்தான் போட்டு காட்டலாம். உதாரணமாக மேஷ லக்கணம், மேஷ ராசி என்று எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கும் லக்கணத்திற்கும் தொடர்பு உண்டு. அது சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய ஒருவர் சாப்ட்வேர் லைன் மேஷ லக்கணக்காரர் படித்துவிட்டு எனக்கு சரியானபடி ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்ய முடியவில்லை என்கிறார். இதுக்கு நான் சொன்னேன், இவரை நீங்கள் படிக்கும்போது ஜோசியர்கிட்ட என்ன படிக்கலாம்னு கேட்டீங்களா? இல்லை.
அப்ப சனி செவ்வாய் தொடர்புடைய படிப்பை படிக்காமல் அவர் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் படிக்க சொன்னீங்கன்னா அது லயம் இருக்காது. லயம் இருந்தால் மட்டுமே தான் அந்த துறையில் அவர் சிறந்து விளங்குவார். ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். அது சார்ந்த பதவியில் உயர்வு பெறுவார். இல்லை என்றால் எப்படி செய்ய முடியும்? என் ஜாதகத்திற்கு மீண்டும் வருகிறேன். ஓவியராக சென்று ஹாபியாக புஸ்தகங்களை வாசித்து ஜோதிடராக வருவதற்கு என்னுடைய ஆன்மா என்பது லக்னம். லக்னம் என்பது கிரகிக்கக்கூடிய தன்மை. அது தனுசு லக்னம். அதிபதி ஞானம், ஞானக்காரகனாகிய குரு. கர்மா, அப்ப திருமணமான பிறகு நான் செய்த துறை அச்சுத்துறை. அச்சுத்துறையும் புதனுக்கு உண்டானதுதான். அதில் வருமானம் இல்லதால் மனைவியே என்னை ஜோதிட துறைக்கு தள்ளி விடுகிறார்கள். அப்ப என்னுடைய கர்மா அதிபதி புதன். அந்த 10ஆம் பாவாதிபதியினுடைய புதன் அந்த திசை அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ புதன் திசையும் நடந்து 10ஆம் பாவாதிபதியினுடைய துறையை தேர்ந்தெடுத்து லயம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசி, அந்த ராசிக்கு அதிபதி மேனம், அதனுடைய அதிபதியின் குருவாக வருவதால் நான் இந்த ஜோதிட துறையில் 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக கழிக்க முடிந்தது. இதுதான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்வதற்கு தூண்டிய விதம். அப்போ மேஷ லக்னம் என்பது அதனுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது ஒரு மருத்துவ கோள். அப்ப மெடிக்கல் ரிலேட்டடான கல்வி, அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி. என்னுடைய மகள் கடக லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதி செவ்வாய், பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி, எம்எஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ், இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அவங்க ராசி மிதனம். அப்ப மிதன ராசி கல்வியாளர், ஆசிரியர். கடக லக்கணத்திற்கு கடக லக்கணம் 10ஆம் பாவகம் கர்மா, அதனுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது ரத்தம் பார்த்தல். அப்போ மைக்ரோ பயாலஜி கரெக்டா வருதா இல்லையா? நாம் இல்லாத ஊருக்கு வழிகாட்டுவது ஒன்று இந்த ஜோதிடம் அற்புதமாக இருக்கும் இடத்திற்கு வழிகாட்டுகிறது ஐயா. அதை நாம் சரியாக கண்டுபிடித்து அந்த துறையில் அந்தந்த குழந்தைகளை நாம் படிக்க வைத்தோமேயானால் அது ஒரு இன்வால்மெண்டோட படிச்சு அதில் வெற்றியாளராக வரும் என்பதுதான் நோக்கம். அப்ப மேசத்துக்கு என்னெல்லாம் இருக்கு நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய துறைகள் என்ன? மருத்துவத்துறை, ஆராய்ச்சி துறை. அப்போ கேது என்பது ரிசர்ச் பிளானட். அப்ப அது சார்ந்த துறைகள்ல அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதுல பிஹெச்டி பண்ணுவாங்களா இல்லையா? டாக்டரேட் வருமா வராது. பரணி நட்சத்திரம் சுக்கிரன். அப்போ ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். அப்ப செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் ஆர்கிடெக்ட். அப்ப அற்புதமாக கட்டிடத்தினுடைய வடிவமைப்பாளராக வர்றாரா இல்லையா? அடுத்தது 10ஆம் பாவம், கடக லக்கணத்திற்கு 10ஆம் பாவம் அல்லது மேச லக்கணம் எடுத்துக்கங்க, அல்லது மேசம் எடுத்து மேசதான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு மேச லக்கணம் அல்லது மேச ராசி அல்லது மேசம் 10ஆம் பாவகம். இப்படி நீங்க நோட் பண்ணிக்கங்க. அப்படி வரும்போது அதில் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியன் பிளஸ் செவ்வாய் அரசு சார்ந்த கல்வி. அப்போ செவ்வாய் என்பது உங்களுக்கு பூமி சார்ந்த. அப்போ ஒரு நல்ல இவர் ஒரு சர்வேயரா வரலாம், அதே மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஆகலாம். அப்ப சூரியன் சார்ந்த கர்மா கவர்மெண்ட் ஜாப். அது மாதிரி மேசத்தை லக்னமாக எடுத்து பார்த்தோமேனா 10ஆம் பாவகம் சனி. சனிக்கு உண்டானது நிறைய துறைகள் இருக்கிறது. இந்த 1.5 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. என்னுடைய யூடியூப் வீடியோல மேச லக்கணமும் தொழில் ஒரு 40 வகையான தொழில்கள் சொல்லியிருக்கோம். இப்படி ஆன்மாவும் கர்மாவும் லயமும் லக்னம் 10ஆம் பாவகம் ராசி இது சார்ந்த அந்த ஜாதகருடைய விருப்பத்தையும் கேட்டு அப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் ஆய்வு செய்து அங்க ராகு திசையோ கேது திசையோ அவருக்கு நடக்குமேனால், ஐயா சொன்னாங்க இல்லையா, அவங்க வம்சம் வழி வழியாக ஒரு நீதித்துறையில் இருக்கும் பொழுது இவர் ஏன் அந்த ஜோதிடத்துறைக்கு வந்தார்? இன்னைக்கு ஜோதிடத்தை உலகறிய செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய லக்கண பாவகம் உபய லக்கணமாக இருக்க வேண்டும், அல்லது ராசி பாவகம் உபயமாக இருக்க வேண்டும், அல்லது 10ஆம் பாவகம் உபயமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய ஆய்வு. ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நான் இதுவரை கேட்டு பார்த்ததில்லை. சரிங்களா?
அடுத்தது ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி. 10ஆம் பாவகம் சிம்ம லக்கணமாக இருந்தால் ரிஷபமாக வரும். பெரும்பாலானவர்கள் நான் பார்த்தவரை இவர்கள் டிசைனிங் துறை, புரியுதுங்களா? ரிஷபம், ரிஷப ராசி, ரிஷபம் லக்கணம் அல்லது சிம்ம லக்கணமாக 10ஆம் பாவக தொடர்பு, இவர்கள் அற்புதமான டிசைனர். என்னுடைய மகன்கிட்ட ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒரு டிசைனர், அவங்க ரிஷப லக்கணம். சரிங்களா? அந்த டிசைனிங் துறையில அவங்கள விட்டீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, விஸ்காம், ஃபேஷன் டிசைனிங் இருக்கு, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு, ஆர்கிடெக்ட் இருக்கு, கட்டிட வரவமைப்பாளர், கார் டிசைனிங் இருக்கு. இவ்வளவு மேலும் இன்னும் துறைகள் இருக்கிறது. செஷன் 10. ஆக லக்கணம் ராசி ரிஷபமாக இருந்து 10ஆம் பாவக தொடர்பு அவங்களுக்கு சிம்ம லக்கணமாக இருந்து கிருத்திகை நட்சத்திரமாக இருக்குமேயானால் இவங்க அற்புதமான அந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட துறையில அவங்க அரசு உத்தியோகத்துக்கு போகலாமே. அரசாங்க நட்சத்திரம் தானே சூரியன். சூரியன் பிளஸ் சுக்கிரன், இது இரண்டும் சார்ந்ததாக இருந்ததுன்னா அற்புதமான ஒண்ணும் இல்ல, ஒரு தணிக்கை துறையில வேலை பார்க்குறாங்க, தணிக்கை துறை சம்பந்தப்பட்டது. ஒரு எடிட்டிங் பண்றாங்க, டிசைன்ல தானே வருது. சினிமா எடிட்டிங் படிக்கலாம், எடிட்டிங் துறையில படிக்கிறதுக்கு அந்த சுக்கிரனுடைய தொடர்பு சினிமா சார்ந்தது இல்லையா? இது சார்ந்து அந்த ஜாதகருடைய விருப்ப தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அவரும் அதான் லயம், ஐயா சொன்னது மாதிரி அந்த விருப்பம் இருக்குமே ஆனால் கண்டிப்பான வெற்றியாளராக வருவார். அதே நேரத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய திசை எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் 18 வயசுல இருந்து ராகு திசை வரும். ரோகிணி நட்சத்திரம் அது இன்னும் சின்ன வயதுல இருந்தே ராகு திசை துவங்கிவிடும். மிருகசீரிட நட்சத்திரம் ராகு திசை நடக்கும். அப்ப மேக்சிமம் ரிஷப ராசிக்காரர்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் வருங்கால ஜோதிடர்களே. அந்த ரிஷபம் என்பது ரெட்ரோகிராட் பிளானட். அந்த சிறு வயதில் ராகுவை சந்திப்பதால் ராகுனுடைய நிலை அறிந்து பாருங்கள். ராகு வாங்கிய சாரத்தை பாருங்கள், சாரநாதனை பாருங்கள். லக்கண ரீதியான தொடர்பு, லக்னாதிபதி சாரம் பெற்றுவிட்டால் அந்த ராகு திசையினுடைய பலன்கள் தன்வயப்படும். அதே எதிர்மறையான பாவகத்தினுடைய அடிப்படையில் சாரம் பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் நினைத்தது ஒன்று, கற்றது வேறு, வேலைக்கு சென்று நிலையற்ற தன்மைக்கு ஆளாகி விடுவார். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அதனால நடக்கும் திசை மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் எழுந்து நடப்பதற்கு எப்படி பேக் போன் முக்கியமோ அதே மாதிரி அவனுடைய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். தசாபுத்தி லக்னாதிபதியினுடைய தொடர்பில் இருந்து விட்டால் நாம் அவர் நினைத்ததும் நடக்கும். நாம் அவருக்கு இன்னொரு படி மேலே சென்று அந்த துறையை தேர்ந்தெடுத்து கொடுப்போமேயானால் அற்புதமான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வருவார். ஏஐ தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவார். ஏஐல பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணுவார். ராகுங்கிறது ஏஐ பிளானட் இல்லையா? அந்த நட்சத்திர தொடர்பு, தசாநாதனுடைய தொடர்பு, 10ஆம் பாவக தொடர்பு, லக்ன தொடர்பு, ராசியினுடைய தொடர்பு, இது எல்லாமே வெளியில போயிடாதீங்க. நான் இவங்களுக்கு வழக்குரைஞர் சொல்லல, அக்கௌண்ட் சொல்லல, ஆடிட்டிங் சொல்லல, மெக்கானிசம் சொல்லல. அப்ப அந்த ரிஷபத்துக்கு உண்டானது சுக்கிரன். சுக்கிரனுடைய காரகத்துவத்தை எடுங்க. அதுல எவ்வளவு இருக்கு, நடிப்பு இருக்கு, நாட்டியம் இருக்கு, மியூசிக்கல்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. நான் சொல்வது எளிதில் உங்களுக்கு புரிகிறதா? அதே மாதிரி மிதன லக்கணம், மிதன லக்கணத்துக்கு அதிபதி புதன். மிதனம் 10ஆம் பாவமா வறுமையானால் கன்னி லக்கணம், மிதனம் ராசியாக வறுமையானால் அது மிதன ராசி. இந்த மூன்றினுடைய அடிப்படையில் எடுங்க. எங்க அப்பா டாக்குமெண்ட் ரைட்டர் புதன், என்னுடைய மகள் விரிவுரையாளர் புதன், கல்விக்கு அதிபதியாகிய காரகன் புதன். அதே மாதிரி நீதித்துறை, ஒரு நீதி அரசர் புதன். அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் புதன். லக்கண ரீதியாகவோ மிதனம், ராசி ரீதியான மிதனம், 10ஆம் பாவக ரீதியான மிதனம், 10ஆம் பாவக தொடர்பு 4வது இதே சேர்த்துங்க. 10ஆம் பாவகத்தில் 10ல் புதன்
எடுத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு லக்கணம், 10ல் புதன், அந்த அன்று அந்த திசை நடக்கிறது. அவர் எதை விரும்புவார்? ஐயா சொன்னது மாதிரி அவருடைய விருப்பம் வேற. அந்த புதனை சார்ந்து சென்று விட்டால் விட்டுவிடலாம். 10ல் புதன் இருந்து அவர் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் ஏஐ படிக்கணுங்கிறார் அப்படின்னா கலைக்கு உண்டான புதன். அந்த புதன் வாங்கிய சாரம் கேது அல்லது ராகு சாரம், திசை நடக்கிறது. அவன் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறான். பேசாம அவனுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து ஜோதிடர் நன்றாக படி, இதில் நீ உச்ச நிலைக்கு வருவாய். புதன் ஒரு வாயு பிளானட், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும், வெளிநாடு செல்வாய். எனக்கு தெரிந்து கலிபோர்னியாவில் லக்கணம், அவர் கன்னி லக்கணம், 10ஆம் பாவக தொடர்புனால அவர் பேசுறேன். ஆனா அவருடைய ராசி கடகராசி. கடகராசி லயம் மட்டும் அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதே நேரத்துல அவர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா, ஒரு சாப்ட்வேர் கம்பெனியை உருவாக்கி அதை நல்ல முறையில் வளர்த்து அதை யாருக்காவது வித்துருவார். அப்ப அவர் படித்தது சாப்ட்வேர். இதெல்லாம் தான் அந்த நிகழ்ச்சியை பண்றதுக்கு எனக்கு தூண்டியது. அப்ப அவருடைய லக்னம் கன்னி, 10ஆம் பாவகம் புதன் வீடு, 10ஆம் பாவாதிபதியினுடைய காரகத்துவம். இப்ப ஏஐ பண்ணிட்டு இருக்கார். 60 வயசுல ஏஐ படித்து கொண்டிருக்கிறார். ஏஐ நல்ல சிறப்பாக செய்கிறார். அப்போ மிதனம் சார்ந்த துறை அச்சுத்துறை, ஜர்னலிசம் புத்தகத்துறை, அதே மாதிரி ஆசிரியர் பிஏ பிஎட், அதுக்கு அடுத்தது ஆடிட்டிங். நீங்களாம் ஏஐ ஆபீஸ்ல இதுல ஒர்க் பண்ணலாம், படிச்சுட்டு நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் இல்லையா. அடுத்தது சாப்ட்வேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த உலகம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டலாக வரப்போகிறது. அப்போ 10ஆம் பாவகமும் லக்னமும் ராசியும் மிதனமாக இருந்து விட்டால், அந்த 10ஆம் பாவக தொடர்புடைய புதன் மகாதிசை நடந்து விட்டால் தாராளமா சொல்லுங்க. அவருக்கு ஆனால் விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் எதை சொன்னாலும் செய்கிறேன் என்று சொன்னால், அப்ப ஜோதிடர் சொல்வதை அற்புதமாக கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் வருங்காலத்தில் கண்டிப்பாக இவர்கள் நினைத்தது மாதிரி வானம் வசப்படும். புதன் காரகத்துவ துறையை தேர்ந்தெடுங்கள். ஆக இப்ப இன்னைக்கு சொல்றோம் புத்தகம், ஜர்னலிசம், 10ஆம் பாவக தொடர்பு இருந்தால் புத்தகம். இப்ப எனக்கு 10ஆம் பாவாதிபதி யாரு? புதன். 10ஆம் பாவாதிபதி புதன், 5ஆம் பாவக தொடர்பு. பாவக தொடர்பு கிளாஸ் எடுத்தோம்னா நிறைய போகும். 5ஆம் பாவகம் கற்பனை. நான் பத்திரிகை எழுதினேன், அப்போவே மெய்ஞானம் என்ற ஒரு பத்திரிகை விட்டேன். இப்போ நான் ஆலயம் பப்ளிகேஷன் மூலமாக 12 ராசியினுடைய மர்மங்கள் புஸ்தகத்தை அச்சில் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தொடர்பு வந்ததா இல்லையா? அதுதான் உண்மை. அப்போ 10ஆம் பாவகமும் லக்ன பாவகமும் இந்த புதன் அப்படிங்கிறது இருந்தால், அந்த புதன் தொடர்பு இருந்தால், புதன் சார்ந்தது அச்சுத்துறை, கல்வித்துறை, நீதித்துறை இது சார்ந்தது தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் நிறைய புதன் காரகத்துவங்கள் இருக்கிறது. தயவுசெய்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய அந்த வீடியோக்களை பார்த்து பயனடையுங்கள். அதே மாதிரி கடகம் லக்னமாக இருந்தாலும் 10ஆம் பாவக தொடர்பு உங்களுக்கு யார் அப்படின்னாலும், கடக லக்னத்திற்கு 10 கூடயும் நான் பேசிட்டேன். அந்த லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு 10ஆம் பாவக தொடர்பு சந்திரன். அதே மாதிரி ராசி சந்திரன், கடக லக்னம் சந்திரன். சந்திரன் சார்ந்த துறைகள் மிக அற்புதமாக நிறைய இருக்கிறது. இன்று அகழ் ஆராய்ச்சியிலே கடலுக்கு அடியே சென்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியில் படித்தால் மிகச் சிறந்தது. மரைன் இன்ஜினியரிங் எனக்கு தெரிஞ்சு கடக லக்கணக்காரர் மேசராசி, நான் சொல்லி மரைன் படிச்சு இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதாரணம். அப்ப 10ஆம் பாவகமோ லக்ன தொடர்போ நீரை ஆதாரமாக கொண்ட காரகத்துவங்களை எடுத்து அந்த அதிபதிகள் கெட்டிருப்பதையும் அந்த அதிபதிகள் மறைந்து நின்று திசை நடத்துவதால் வேண்டுமானால் கிடைக்காம போகலாம். அது இந்த செஷன்ல நம்ம சொல்ல முடியாது. தொடர்புகளை சொல்லுகிறேன். சந்திரன் அழகுபடுத்துதல், பியூட்டிஷியன், ஃபேஷன் டிசைனிங்,
பேஷன் டெக்னாலஜி, தையல் கலைஞர், இதெல்லாம் சந்திரன் சார்ந்தது, அழகூட்டக்கூடியது. அதே மாதிரி அக்ரி, இன்னைக்கு எல்லாம் வேளாண்மை இல்லை என்றால் நாம் எல்லாம் உட்கார்ந்து பேச முடியாது. விவசாயம் சார்ந்த வேளாண் துறை சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களால இந்த சமுதாயம் அற்புதமாக பிரகாசிக்கும். சிம்மம் என்பது லக்கணமாகவோ 10ஆம் பாவக தொடர்புடையதாகவோ அதை லயம் என்று சொல்லக்கூடிய ராசியாகவோ இருந்துவிட்டால் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ, அரசு சார்ந்த கல்விகள், அவர்கள் ஐஏஎஸ், அது மாதிரி உயர்ந்த ஒரு பதவிகள் அடையக்கூடிய அமைப்புகள் அவருடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய், சூரியன், சனி போன்றவர்கள் நல்ல திக்பலம் பெற்றோ ஷட்பலம் பெற்றோ வலிமையாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்றோ இருக்குமேயானால் அவர்கள்தான் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ல இருந்து எல்லா வகை நிலைக்கு ஐஏஎஸ் வரைக்கும் சர்வீஸ் ஓரியன்ட் சனி, அதே மாதிரி நிர்வாகம் சூரியன், அதே மாதிரி திறமையாக ஆளுமை தன்மை, ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை செவ்வாய், இந்த தொடர்புகள் தான் அரசு சார்ந்த துறையில மிக சிறப்பாக. என் சார்ந்த ஒருவர் அரசு சார்ந்த துறையில முனைவர் பட்டம் பெற்றார். அவர் சொல்லுவார் அவருடைய அனுபவங்களை. அது மாதிரி அந்த சூரியன் சார்ந்த கல்வி, எலக்ட்ரிசிட்டி, ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கார் லெவலில் இருக்கக்கூடிய ஏசி, கார் எலக்ட்ரிக்கல்ஸ், அதே மாதிரி அந்த பேனல் ஒர்க், இன்னைக்கெல்லாம் வந்து சோலார் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பண்றது, அது சார்ந்த ஆய்வுகள், இது எல்லாமே அந்த சிம்மம் லக்னமாகவோ ராசியாகவோ 10ஆம் பாவக தொடர்போ விருச்சிக லக்கணமாகவோ இருந்துவிட்டால், நிறைய விருச்சிக லக்கணக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் 10ஆம் பாவாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்கும் பொழுது பிடிஎஸ் படிச்சிருக்காங்க. பிடிஎஸ் உதாரண ஜாதகம் கூட யூடியூப்ல போட்டிருக்கேன், வரும். யார் பல் டாக்டர் போட்டேன், வந்துருச்சு. ஆக அந்த தொடர்பு என்ன, தொடர்புகள் உள்ள பாவக தொடர்புகள் உள்ள காரகத்துவத்தை செலக்ட் பண்ணி அது சார்ந்த துறையில படிச்சிருக்கலாம். இப்போ ஐயா சொன்னாரு எங்களுடைய குடும்பம் எல்லாமே நீதித்துறைன்னு சொல்லி. நான் சொல்வது யார் சிறப்பாக பரிணமிக்கிறார்கள். நிறைய டாக்டர் இருக்காங்க. அந்த காலத்தெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் டாக்டர் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் பிரியாணி கடை இருக்கும். இன்னைக்கு ஒரே லைன்ல 18 டாக்டர் 15 பிரியாணி கடை வந்துருச்சு. அப்ப நோயும் அதிகரிக்கிறது, அதே மாதிரி மருத்துவர்களும் அதிகரிக்கிறாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடியவர்கள் யார்? அவ்வளவுதான். ஏன்னா நிகழ்ச்சி வந்து சாராம்சம் என்ன படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாமே, எல்லாமே படிக்கலாமே என்று இல்லாமல் எல்லாரும் எல்லாமும் படித்தாலும் கூட அதில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். என்னுடைய கவலை எல்லாம் அவரை ஸ்பெஷலிஸ்டாக ஆக்க வேண்டும். அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட துறை தேர்ந்தெடுங்க. சூரியனுக்கு உண்டான கல்வி, அப்ப மருத்துவத்துறை, பார்மசி, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஆபரேஷன் உதவியாளர், ஆபரேட் பண்ணக்கூடியவங்க, டாக்டருக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இது சார்ந்த படிப்பு, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி. அப்ப இன்னும் சூரியன் சார்ந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்தது படிச்சுட்டு இன்னைக்கு மின் உற்பத்தியில வேலை பார்க்கலாம் இல்லையா? அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், இந்த மாதிரி மின்சார தொடர்புடைய இதுல வேலை பார்க்கக்கூடிய கல்விகள். கன்னி லக்கணம், கன்னி ராசி, கன்னி 10ஆம் பாவக தொடர்பு, தனுசு லக்கணம், இது மூன்றுக்கும் அதிபதியாகிய புதனை மீண்டும் எடுத்துக்கொள்ளுமையானால் ஜர்னலிசம். இப்ப எனக்கு தனுசு லக்கணம், ஜர்னலிசம் பிடிக்கும், புத்தகம் வாசிப்பு பிடிக்கும், புத்தகத்துறை பிடிக்கும், அச்சகம் வச்சிருந்தேன், ஜோதிடம் பார்க்கிறேன், அடுத்தது புஸ்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன், இன்னமும் நிறைய புஸ்தகங்கள் வெளியிடும். தொடர்பு யாருது? புதன் தொடர்பு. அப்ப எனக்கு புதன் திசை நடந்தது. கரெக்டா 16 வயசுல இருந்து புதன் திசை, 16 10 26 + 7 33 வயது வரை. அப்ப ஆபீஸ் போட்டு 26 வருஷம் ஆச்சு. இப்ப வயது 55 வயது ஆகிறது. புதன் திசையிலே உள்ளர வந்தாச்சா?
அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிஸியான ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறோமா இல்லையா? ஐயா சொன்னாங்க, ஜோசியம் ஏன் படிக்கிற? இனி வருங்காலத்துல ஜோசியம் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஜோதிடத்தை கண்டிப்பாக படிப்பார்கள். வருங்காலத்தில் ஜோதிடம் ஒரு முறைப்படுத்தப்பட்டு அந்த அரசாங்கத்தினாலேயே அது அப்ரூவல் கொடுக்கப்பட்டு கல்லூரியிலேயே ஜோதிடத்துறை எம்ஏ பிஏ அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜிலாம் கண்டிப்பாக வரும். என்னுடைய வாக்கு கடிதமாகும். அப்போ வருங்காலத்தினுடைய சந்ததிகளை வளமாக்குவதற்கு அற்புதமான வழிகாட்டியாகிய ஜோதிடத்துறையை எடுத்து படிக்கலாம். 10ஆம் பாவகம் புதனாக இருக்கக்கூடிய பட்சத்தில். அப்போ அந்த புதனுக்கு உண்டானது கல்வியாளர், பிஏ பிஎட், ஆடிட்டர், அக்கவுண்ட்ஸ், அதே மாதிரி லாயர். அதுக்கு அடுத்தது சொல்ல விட்ட விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில 12 லக்கணத்தையும் பேசுவதால் விட்டு போயிருக்கலாம். அதே நேரத்தில் இந்த செஷன் இந்த 5 ராசிகளுக்கு பேசி முடித்தவுடன் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். லக்கணம், 10ஆம் பாவகம், ராசி மூன்றும் கன்னியாக வரக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மிக அற்புதமான எடிட்டரா வரலாம், ஆடிட்டரா வரலாம். அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். தனுசு லக்கணத்திற்கு 10ல கேது பிளஸ் புதன் இருந்து விட்டால் மிகச்சிறந்த லாயராகவும் வரலாம். அதுக்கு அடுத்தது ஏஐ வரலாம். அதுக்கு அடுத்து நல்ல எடிட்டரா வரலாம், ஆடிட்டரா வரலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரலாம். அதுபோக ஃபேஷன் டிசைனர் வரலாம். ஃபேஷன் டிசைனுக்கு சுக்கிரனும் தொடர்பு, புதனும் தொடர்பு. அப்படி காரகத்துவத்தை எடுத்து நாம் கல்வியாளராக ஏன்னா நான் இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன், திருப்பூர் பனியன் உரிமையாளர் நிறந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க மிதன லக்கணக்காரர் 10ஆம் பாவக தொடர்பு, உதாரணமாக குரு 10லேயே குருவும் இருக்கிறது. அவர் என்னுடைய நண்பர். அவர் என்ன செய்யறாரு, பனியன் ஏற்றுமதி நிறுவனம் பண்றாரு. படிப்பும் அதுதான், படிக்கிறதும் ஒண்ணுதான், தொழிலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? படிச்சாக்க ஆடிட்டருக்கு படிச்சுட்டு அதுக்கு தானே போவாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்யறாரு, அந்த துறையை தேர்ந்தெடுத்து அனுபவத்தை பெற்று அதுல தொழில் ஆரம்பிச்சு அதுல நஷ்டமாகி அதன் பிறகு ஜோதிடம் படிச்சு இன்னைக்கு மிகச்சிறந்த ஜோதிடராக உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்ப காரகத்துவம் எங்க போனார் அவரு? கன்னி லக்கணத்துக்கு அதிபதி புதன், லக்னாதிபதி சாரத்துக்கு வந்துட்டாரா? 10ஆம் பாவாதிபதி குரு, குருவுக்கு உண்டானது லக்னாதிபதி அறிவு, 10ஆம் பாவாதிபதி ஞானம். அறிவு, உண்மையான அறிவு, மெய்ஞானம். மெய்யான அறிவு. இப்ப ஞானக்காரகன் குருவும் புதனையும் அவர் தொட்டதுனால எனக்கு அப்புறம் ஆபீஸ் போட்டாரு. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஒரு மிகச்சிறந்த வாஸ்து நிபுணராகவும் இருக்கிறார். எனவேதான் வருங்கால சந்ததிகள் தழைத்துவங்கிட என்னுடைய எண்ணமெல்லாம் அந்த 10ஆம் பாவகத்தையும் ஆன்மா என்று சொல்லக்கூடிய லக்கணத்தையும் பிடித்து ராசி அவருடைய விருப்பத்தையும் கேட்டு அதை நாம் செயல்படுத்தினமையினால் என்னுடைய மகன் தனுசு லக்கணம், 10ஆம் பாவக தொடர்பு, வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பிங், டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி ஆப் டெவலப்மெண்ட், அது மாதிரி அற்புதமா அதை சொந்தமாவே பண்றாரு. படித்தது இசிஇ, சரி அது சார்ந்தது தானே, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேரு. அந்த நிலையில இருந்தனால இவருக்கு என்ன திசைகள் நடந்தாலும், எந்த தீய திசாபத்திகள் நடந்தாலும் அவருடைய ஜீவனத்திற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜீவனமும் மேட்சிங் இல்லை, படிப்பும் மேட்சிங் இல்லை, திசையும் கெட்டு போச்சு. அந்த ஜாதகம் நடைபெறும். என் மகனுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொடர்புடைய ராகு திசை நடக்குது. அப்ப 10ஆம் பாவ அதிபதியினுடைய புதனை கையில் எடுத்தாரு. அதுல அவருக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இது மாதிரிதான் நீங்கள் புதன் காரகத்துவத்தை கன்னி லக்கணமாகவோ 10ஆம் பாவகமோ அல்லது ராசியாகவோ இருந்து விட்டால் மிக சிறப்பு. துலாம் லக்கணமாகவோ ராசியாகவோ 10ஆம் பாவக தொடர்புடையது. மிக அற்புதமான ஒரு லயிச்சு ஒரு விஷயத்தை செய்யணும்னா அழகுபடுத்தக்கூடிய விஷயத்துல துலாம் ராசிக்காரங்க, துலாம் லக்கணக்காரங்க, 10ஆம் பாவகம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள்
அங்க அற்புதமான டெக்கரேஷன், அற்புதமான ஒளிப்பதிவு, அதே மாதிரி கேமராமேன், வீடியோ, இந்த மாதிரி சார்ந்த துறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகுத்துறை சொல்லக்கூடிய ஆர்கிடெக்ட், மிகச்சிறந்த வடிவமைப்பாளர், கார் வடிவமைப்பாளர், அதே மாதிரி சமையல் கலைஞர், அற்புதமாக அந்த ரசித்து செய்யக்கூடியது. ஆக இப்ப என்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்க துலாம்னு வைங்க, துலாம் ராசிக்கு உண்டானது. யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல அந்த வீட்டை அலங்கரிச்சிருவாங்க. சிம்பிள் கான்செப்ட். அழகுபடுத்துதல் என்றால் சுக்கிரன். அது சார்ந்த காரகத்துவம் நிறைய இருக்கிறது. துணிகள் சம்பந்தப்பட்டது, பிடெக் இந்த மாதிரி சார்ந்த கல்வியில வந்து டெக்ஸ்டைல் படிக்கலாம், கார்மெண்ட் சம்பந்தப்பட்டது படிக்கலாம், டிசைனிங் படிக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம். அதே மாதிரி அழகுபடுத்தக்கூடிய அனைத்தும் அதுல எடுத்துக்கங்க. விருச்சிகம் லக்னமாகவோ 10ஆம் பாவக தொடர்பு கும்ப லக்னமாக இருந்தாலோ, அதே மாதிரி விருச்சிகம் ராசியாக இருந்தாலோ, மிக ஆழமான ஒரு ராசி எதுன்னா விருச்சிகம். அப்ப ஆழமான ராசி அந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட ரீசர்ச், நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த விருச்சிகத்தில் பிறந்தார்கள் என்று செய்திகள் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் அப்படிங்கறத வந்து படிக்க சொல்லலாம். இவங்கெல்லாம் தான் நல்ல பிஹெச்டி பண்றேன். அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு விருச்சிகம், பிஹெச்டி எதுல, ஜுவாலஜி. அப்போ இந்த நீர் ராசி, நீர் சம்பந்தப்பட்ட ஆய்வு, அதே மாதிரி செவ்வாயினுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாயினுடைய காரகத்துவம், அது சார்ந்த வனம் சார்ந்த பகுதியில அவர் ஆய்வு செஞ்சு பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. அதுல வனவியல், வன சம்பந்தப்பட்ட இதுல கல்வி இருக்கு இல்லையா, படிப்பு இருக்குது இல்லையா, மேட்டுப்பாளையத்துல கூட கல்லூரி இருக்கு இல்லையா. அது மாதிரி நிறைய நீங்க இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட கல்வியால தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், கட்டிடங்களை உருவாக்கக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், விருச்சிகம் நிறைய பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா அதுல இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் சார்ந்த இன்ஜினியரிங். ஆக செவ்வாய் தொடர்புடைய காரகத்துவத்தை எடுத்து அது சார்ந்து அவங்களை படிக்க வச்சு அந்த லக்னாதிபதியோ அல்லது 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் திக்பலம் பெற்றோ அல்லது சட்பலத்தில் வலிமையாக நின்றோ அதனுடைய திசை நடக்குமேயானால், 10ஆம் பாவக தொடர்பில் இருக்குமேயானால் நீங்க அந்த ட்ரிபிள் விடுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல விடுங்க. அதே மாதிரி கட்டிடம் சார்ந்த ஐடிஐ அந்த மாதிரியான விடுங்க. அதே மாதிரி விருச்சிகம் சார்ந்ததுதான் அந்த பூமி சார்ந்த ஆராய்ச்சிகள்ல விடுங்க, அதுல படிக்க வைங்க. அப்போ தனுசு லக்னமோ ராசியோ 10ஆம் பாவக தொடர்போ இருக்குமேயானால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அற்புதமா வரும். அதே மாதிரி பேங்க் செக்டர், பணம் இல்லையா தனக்காரகன், அப்ப பேங்க் சம்பந்தப்பட்டது படிக்க வைக்கலாம் இல்லையா, அது சார்ந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லைங்களா. அதே மாதிரி குருவுக்கு உண்டானது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல நிர்வாகம், நல்ல உண்மையான நேர்மையான ஒரு தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய குரு இல்லையா. அப்ப அவங்க லக்னம் தனுசாகவோ ராசி தனுசாகவோ 10ஆம் பாவகம் மேன லக்கணமாக பிறந்திருந்தாலோ அந்த குருவினுடைய காரகத்துவத்தை எடுத்து, குருவும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அதுவும் ஒரு அங்கம் வகிக்கிறது. மகளிர் பெண்களாக இருந்தால் பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே, மேன லக்கணம். ஆய்வினுடைய அடிப்படையில், அனுபவத்தினுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை உலகறிய செய்த என்னுடைய அற்புதமான மதிக்கத்தக்க போற்றத்தக்க சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். காரணம், இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால்தான் இப்படி ஒரு ஆய்வு இருந்தது என்பது வருங்கால ஜோதிடர்களுக்கு தெரிய வரும். கர்மா, ஆன்மா, லயம், ராசி, லக்னம், 10ஆம் பாவம், வேற எதுவுமே தேவையில்லை. அது கெட்டுருச்சா என்னங்கிறதுலாம் ஜாதகம் பார்க்கும். இப்ப நம்ம அடிப்படை பார்ப்போம். அப்ப குருவினுடைய காரகத்துவங்கள் தான் ஆசிரியர், எம்ஏ பிஎட். நான் ஒண்ணும் இல்லை, கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். தனுசு தொடர்பு
தனுசு ராசி தொடர்பு, 10ஆம் பாவக தொடர்பு. அவங்களுக்கு 40 வயசு ஆச்சுன்னு வைங்களேன். இவர்களை நான் படிக்கும் பொழுது என் போன்ற ஜோதிடர்கள் பார்த்திருந்தால் இவர்களை டீச்சிங் லைனுக்கு போக சொல்லியிருப்பேன்னு சொல்லுவோம். சார், தனியார் பள்ளியில டீச்சர் சார், இவ்வளவுதானே ப்ரூஃப். வேற அதிகமாலாம் போட்டு குழப்பிக்கிட்டு ஜோதிடத்துக்குள்ளார அந்த எந்த விதமான முறைகளையும் சொல்லி நான் உங்களை இது பண்ண விரும்பல. பேசிக் என்ன? பேசிக்ல ஆய்வு செய்ய வேண்டியது லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு எடுத்துக்கலாம். அப்ப நான் சிம்பிளா தான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு சிம்பிளா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாவே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ குருவனுடைய காரகத்துவத்தை விட்டு வெளியில போகாதீங்க. இப்ப நான் மெக்கானிக்கல் சொல்லவே இல்லையே, நான் இதெல்லாம் மெக்கானிக்கோ எலக்ட்ரிக்கல் சொல்லவே இல்லையே. மீன லக்கணத்துக்கு கொல்லம்பற்றையில ஈக்கு என்ன வேலை, எறும்புக்கு என்ன வேலை? அப்ப மீன லக்கணம், அவர் ஒரு சாஃப்ட்னஸ், அவர் ஒரு ஆசிரியர். நான் மீன ராசி தொடர்பு, ஆசிரியர், ஆசான், வாழ்வியல் ஆசான். வந்தாச்சுல்ல? சிம்பிளா ஜோதிடத்தை எடுத்துக்கோங்க, பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க. அழகா அதுக்குள்ளார உங்களை இணைச்சுக்குங்க, கிரகித்துக் கொள்ளுங்கள். கிரகிக்கக்கூடியது வந்து லக்கணம். 10ஆம் பாவகம் ஜீவனம், லயம் என்பது ராசி. இது 3 தொடர்புடைய ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அது சீனிவாசன் ஐயாவுக்கு அது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுடைய தகப்பனார் அந்த துவக்க விழாவில் வந்து நான் நீதி சம்பந்தப்பட்டது படிச்சிருந்தால் இந்த அளவுக்கு ஒரு இல்லையோ, இந்த துறையில் நீ மிகப்பெரிய புகழை அடைந்து விட்டாய் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஐயாவுடைய லக்கணம் ராசி கடைசியில சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த ஆய்வுக்கு கிடைத்த வெற்றியாக அது இருக்கும். தொடர்பு 10ஆம் பாவக தொடர்பு புதன் அல்லது குரு தொடர்பாக இல்லை என்றால் இந்த துறையில் அவர் சிறப்பாக முடியாது. மகரம் லக்கணமாகவோ ராசியாகவோ 10ஆம் பாவக தொடர்பு. அப்போ மேச லக்கணமா இருந்தா 10ஆம் பாவகம் மகரமாக வரும். ஆக மகரம் என்பது என்ன? ஐயா, மகர லக்னம். ஆமாங்க, லக்னமாக. எனக்கு லக்னம் மகரம். சரிங்கய்யா. 11ல புதன், 10 கடை 11 புதன் செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. புதன், சுக்கிரன், செவ்வாய். உங்களுடைய ராசிங்க ஐயா? ராசி கன்னி. அதாங்க ஐயா சொன்ன இல்லையா, 4 கார்னர் லக்னமாகவோ 4 கார்னர் ராசியாகவோ சீனிவாசன் ஐயாவுக்கு தொடர்பு இருக்க வேண்டும்னு. அப்ப உபய லக்கணம்னு சொன்னேன். உபய லக்கணம் அல்லது உபய ராசி தொடர்பில் இருந்தால் ஐயா அந்த துறையில் வந்திருக்கலாம். அப்போ ஒரு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சோடை போகவில்லை. அதற்கு ஐயா வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. அப்போ என்னுடைய ஆய்வு வழிகாட்டும் பாங்கு சரியானது என்று இந்த மன்றத்திலே ப்ரூவ் பண்ணிவிட்டு சென்று விட்டார். கன்னி ராசி எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோதிடம் 10ஆம் பாவகம் கன்னியாகவோ லக்னம் கன்னியாகவோ ராசி கன்னியாகவோ வந்தால் ஜோதிடத்துறை உள்ளே வந்து விட்டார் அல்லவா. மகரம் லக்கணமாகவோ, மகரத்தை பற்றி பேசும்பொழுது சரியாக உள்ளே வருகிறார். மகரம் லக்கணமாகவோ ராசியாகவோ 10ஆம் பாவகம் மேசம் லக்கணமாக இருந்து விட்டால் அது அற்புதமான ஒரு கிங் மேக்கர். 10ஆம் பாவத்தை லக்கணம் மகரம் என்பது கிங் மேக்கர். இப்பொழுது ஒரு ஜோதிட அறிஞர் கிங் எத்தனையோ பேரை உருவாக்கியவர் வந்து விட்டார் அல்லவா இந்த லக்கணத்தில். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, இன்னைக்கு நாளுக்கு அதிபதியார் சனி, அற்புதமாக உள்ளே வந்து சொல்கிறாரு. சரி, அடுத்தது மகரம் தான் இந்த உலகத்துலங்க இந்த மூமெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா சரம். இவங்கதான் கப்பல் போக்குவரத்து சார்ந்தது, மரைன் சார்ந்த ஒரு படிப்பு கல்வி, அதே மாதிரி மெக்கானிக்கல் சார்ந்த ஒரு படிப்பு, மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி, இதெல்லாம் இவங்க படிச்சிருந்தாங்கன்னா மிக சிறந்த ஒரு இதுவா வருவாங்க. கிங் மேக்கர் என்று சொல்வது போன்று இன்னொரு விஷயம் எனக்கு தெரிந்து மகர லக்கணம் மீனம் ராசி மிகச்சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட். பெயர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு திருப்பூரில் இருக்கிறார். அவருடைய ஜாதகத்தெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்திருக்கிறேன். அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட், அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது அந்த பஸ் பாடி கட்டுறது அது சார்ந்த கல்வி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கார் வடிவமைப்பு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம்
லக்னம் மகரமாகவும் ராசி மகரமாகவும் அதே மாதிரி அந்த 10ஆம் பாவகம் மகரமாகவும் இருந்தால் அது சார்ந்த துறையில போகணும். இன்னும் விட்டு போனது நிறைய இருக்கிறது. இப்போ செஷன் 12 மணி ஆனதுனால இன்னும் கொஞ்சம் பேசலாம். கும்பம் லக்னம் ராசியாகவோ அதே மாதிரி 10ஆம் பாவக தொடர்பாகவோ வந்துவிட்டால் இவங்க தான் புதிய பொருள்களை உருவாக்கக்கூடியவர்கள். மேனுபேக்சரிங் சார்ந்தது. இந்த உலகத்தில் மேனுபேக்சரிங் என்று எடுத்துக்கொண்டாலே அது கும்பம் தொடர்புடையதாக இருந்தால் மிக சிறப்பு. மகரம் கும்பம். அப்போ அவங்க கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சார்ந்த இன்ஜினியரிங், கெமிக்கல் இல்லாத உலகம் இல்லை. அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்ல சம்பந்தப்பட்டது படிக்க வைக்கலாம் அவங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த சிவில் இன்ஜினியரிங் தொடர்புல வர்றாங்க. இவங்களும் அந்த ஆர்கிடெக்ட் தொடர்புல வர்றாங்க. நிறைய கும்ப ராசிக்காரர்கள் வாஸ்து நிபுணர்களாக இருப்பார்கள். என்னுடைய நண்பர் வாஸ்துல எக்ஸ்பர்ட், ஜோதிடத்துல வாஸ்து. அதே மாதிரி மீனம். மீனம் என்பது லக்னமாகவோ ராசியாகவோ 10ஆம் பாவக தொடர்போ இருக்குமேயானால் அவங்க வங்கியியல், பேங்க் செக்டர்ல அற்புதமா வருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நிலையில போனாலும் குருவுக்கு உண்டானது வழிகாட்டுதல். அப்போ அவங்க டீச்சிங் லைன்ல வந்துடுறாங்க. குருவுக்கு உண்டானது அது ஒரு மருத்துவம் சார்ந்ததுல வர்றாங்க. நியூட்ரிஷியன்ஸ் சம்பந்தப்பட்டதுல வர்றாங்க. ஜோதிட துறையில் வர்றாங்க. நான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி குரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது சார்ந்த துறையில வர்றாங்க. அப்ப குரு படிச்சுட்டு அறநிலையத்துறையில வேலை பார்க்குறாங்க. அது என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செஷன் கொடுத்தாங்கன்னா நான் பேசுவேன். இது கல்வி சார்ந்ததுல 9 கோள்களுக்கு உண்டான காரகத்துவத்தை நான் விளக்கி இருக்கேன். இதுல இன்னும் விட்டு போனது நிறைய இருக்கும். ஆனால் அது சார்ந்த துறையில் அவர்கள் இருப்பார்களே என்றால் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக வரலாம். இப்போ சூரியன் 10ஆம் பாவகத்தில் எந்த கோள் இருக்கிறதோ அந்த கோள் சார்ந்த துறை. இப்ப உங்களுக்கு எல்லாம் 10ஆம் பாவாதிபதி நான் சொன்னேன், லக்ன பாவகத்தை சொன்னேன். இப்ப 10ல் சூரியன் இருந்தால் அது எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். சூரியன் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல்ஸ், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, IAS இது மாதிரிலாம் படித்து விட்டு அரசு அமைச்சர்களுடைய PA-வா வேலை பார்க்கறது இல்லைங்களா? அதே மாதிரி IAS அதிகாரிகளாக இருந்து சில துறை தலைவர்களாக, சில வாரிய தலைவர்களாக வர்றாங்க. இதெல்லாம் சூரியனுடைய காரகத்துவம். இப்போ லக்னம் பேசல, ராசி பேசல, 10ஆம் பாவகம் பத்தி பேசல. 10ஆம் பாவக தொடர்பில் சூரியன் இருந்தால் சூரியன் காரகத்துவம் உடைய படிப்புகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 10ல் சந்திரன். இப்ப வெளிநாட்டுக்கு ஒரு டிராவல்ஸ், சார் டிராவல் சம்பந்தப்பட்ட படிப்பு அற்புதமா இருக்கு. டூரிசம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல விட்டுருக்கோம். அது சுக்கிரன் சார்ந்து இருந்தால் டூரிசம். அப்ப சந்திரன் சார்ந்து இருந்தால் அது வேளாண்மை. அப்ப அக்ரி சம்பந்தப்பட்டது படிக்கலாமே. 10ல் சந்திரன் தொடர்பு. அப்ப அழகுபடுத்துதல் அதுலயும் வரும். இது சார்ந்து சந்திரன் 10ஆம் பாவக தொடர்பில் இருந்தால் சந்திரனுடைய காரகத்துவங்கள் எண்ணற்றது இருக்கிறது. விளக்க நேரம் இல்லை. அது சார்ந்ததை எடுக்கலாம். 10ஆம் பாவக தொடர்பு செவ்வாயாக இருந்து விட்டால் அந்த செவ்வாய் திசை நடக்குமேயானால், அல்லது அந்த 10ல் உள்ள செவ்வாய் திக்பலம் பெற்றோ ஷட்பலம் பெற்றோ வலிமை ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திரமாக இருந்தால், ஏன்னா 10ஆம் பாவத்தை சொல்லிட்டு இருக்கோம், திரிகோணத்துல வராது. அப்ப 10ஆம் பாவக தொடர்பு செவ்வாயாக இருக்குமேயானால் ஏவியேஷன் பைலட். அப்போ அவர் பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அவர் கார் மெக்கானிக், அவர் கெமிக்கல் இன்ஜினியர், அவர் அது பாத்தீங்கன்னாக்க மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக் சயின்ஸ், அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர். அதே மாதிரி புதன் 10ஆம் பாவக தொடர்பு புதனாக இருந்து விட்டு புதன் திசையை நடக்குமேனா புதனுக்கு உண்டான ஆடிட்டிங், ஜெர்னலிசம், அதே மாதிரி கொரியர் சார்ந்த கல்வி இருந்ததுன்னா அதுல படிக்கலாம். அதுபோக அவங்க சட்டம் படிக்கலாம், ஜோதிடம் படிக்கலாம். அதுபோக அவங்க அந்த IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டரை பிரிச்சு மேயக்கூடிய அளவுக்கு செல்போன் அக்சசரி, செல்போன் தயார் பண்ற நிறுவனங்கள் அதுல வேலை பார்க்கறது. ECE படிச்சுட்டு சாம்சங் கம்பெனியில வேலை பார்க்கிறாரு. புதன் தொடர்பு இல்லையா?
அப்போ என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறதோ இந்த உலகத்துல அறிவுபூர்வமான கம்யூனிகேஷன்ஸ், ஒளி சுத்தியல் எல்லாம் தேவையில்லை. ஒளி சுத்தியல் செவ்வாய், புரியுதுங்களா? அப்போ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா அது சனி. எந்த யூனிஃபார்மும் இல்லாம அறிவை துணை கொண்டு செய்யக்கூடியதெல்லாம் பத்திரப்பதிவுத்துறை, ஜோதிடத்துறை, வங்கித்துறை, கணிதவியல், கணக்குத்துறை, அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறை, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்ணுக்கு புலப்படாத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாச்சுங்களா? அதே மாதிரி புதனுக்கு அடுத்தது குரு, குருவுக்கு உண்டானது வழிகாட்டுதல். அதே மாதிரி அவங்க உணவுத்துறை, இதெல்லாம் நம்ம சொன்னோம். வங்கித்துறை சொன்னோம். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட எம்ஐபி படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பிபிஎம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், எம்பிஏ பண்ணலாம். ஆக இது சார்ந்தது 10ஆம் பாவக தொடர்பு குருவுக்கு உண்டானது. நீதி அரசராகலாம். நல்ல புலமையான ஒரு வழக்குரைஞர் யார் அப்படின்னா புதன் சனியும். மிகச்சிறந்த நீதிபதியாக வறுமையானால் அது குரு. ஐயாவுடைய உறவினர் நீதி அரசராக ஏற்பாரையானால் அது 10ஆம் பாவகம் குருவாக இருக்க வேண்டும், அல்லது 10ஆம் பாவக தொடர்பு குருவாக இருக்க வேண்டும். 10ஆம் பாவக சம்பந்தப்பட்ட குருவனுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம், விசாகம், போராட்டாதியாக இருந்துவிட்டால் அவருக்கு அந்த குரு தான் நீதி அரசர். நீதியை சொல்லக்கூடியவர் குரு. குற்றவாளியை கொண்டு நிறுத்தக்கூடியவர், வாதிடக்கூடியவர் புதன். ஆக இந்த புதனுக்கும் குருவுக்கும் உண்டான வித்தியாசங்கள் இதுதான். அந்த குருவுக்கு உண்டானதுல படிக்க வைக்கலாம். புதன் 10ஆம் பாவக தொடர்பில் இருந்து விட்டால் அதை படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன் அழகுபடுத்தக்கூடிய அனைத்து துறைகள், நடிப்பு, இயலிசை, நாட்டியம், மியூசிக் காலேஜ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அது சார்ந்த பிள்ளைகளை ஆர்வம் இருந்து பரதநாட்டியம், அதுல அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், நடிப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு அந்த வாத்தியங்களை வாசிக்கிறது, சிங்கர், கவிதை எழுதுதல். இந்த தொடர்புகள் இல்லாமல் வெற்றியாளராக வர முடியாது என்பதுதான் நிகழ்ச்சியின் நோக்கம். எல்லாருக்கும் தொடர்பும் இருக்கும். ஏனோ தானோன்னு வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, பாத்துறீங்களா? அது எல்லாம் எந்த துறையா இருந்தாலும் பாருங்களேன், ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தன் கேட்கிறாங்க, நான் மன்றாடி அவங்களை கேட்டுக்கிட்டேன். மன்றாடி அவங்க சிம்ம லக்கணம், அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு நல்ல அற்புதமா அந்த இதுல துறையில அவங்க பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு ஹோட்டல் கடை வைக்கலாம்னு கேட்கிறாங்க. இது மாதிரிதான் நாம சம்பந்தம் இல்லாமல் அவங்க தீய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்முடைய எண்ணங்களை மாற்றும். ஆக நம்ம இருக்க வேண்டிய இடத்தில், அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து விட்டால் என்னைக்குமே எல்லளவும் பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கு உண்டானது அழகுபடுத்தக்கூடியது சொன்னோம். அதே மாதிரி ஆர்கிடெக்ட் சொன்னோம். அதுக்கப்புறம் சனியினுடைய துறை ஆராய்ச்சி, ஸ்பேஸ் பற்றி ஆராய்ச்சி, சனி பிளானட், வாயு பிளானட், சனிக்கு உண்டான மகரம், கும்பம், சனி 10ல் இருப்பது. அதே மாதிரி ஒரு கிங் மேக்கர் உருவாக்கி தரக்கூடிய ஆர்கிடெக்ட், அதே மாதிரி சிவில் இன்ஜினியர், நிறைய மெக்கானிக்கல் தொடர்புடைய அழுக்கப்படக்கூடிய சுரங்கத்துறை சார்ந்தது, ரிசர்ச் ஓரியன்ட், இப்படி நிறைய படிக்கலாம் இல்லையா? ராகு 10ஆம் பாவக தொடர்புடைய, ராகுக்கு பாவகம் இல்லை, கோள்கள் மட்டும் உண்டு. அதுல 10ஆம் பாவக தொடர்பிலே ராகு இருந்து விட்டால், ராகு தான் உங்களுக்கு மருத்துவத்துறையில ஆங்கில மருத்துவத்தை குறிக்கக்கூடியது ராகு. இந்த ராகு தான் கேது 10ஆம் பாவகத்தில் இருந்து விட்டால் கட்டிகளை அகற்றக்கூடிய மிக அற்புதமான அந்த எம்எஸ் பண்ணக்கூடியவர்கள். ராகு கேதுக்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம். 10ஆம் பாவக தொடர்பு யாருக்கு இருக்கோ அவங்க ஏஐ படிக்க வைங்க. அந்த திசை நடக்குமேனால் இன்னும் அபாரம். அவங்களுடைய ஜாதக ரீதியாக, லக்கண ரீதியாக நல்ல தொடர்புகளை பெற்றிருந்தால் ராகு எங்க நிற்கிறாரோ அந்த நின்ற வீட்டுக்கு அதிபதியினுடைய குணத்தை பிரதிபலிப்பான் சொல்லப்படுகிறது. 10ஆம் பாவகம் அப்பவே சொன்னேன் இல்லையா, தனுசு லக்கணமாக இருந்து அல்லது கன்னி லக்கணமாக இருந்து 10ல் புதனுடன் சேர்ந்த கேதுவோ ராகுவோ இருந்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் அட்டகாசமான விஞ்ஞான புரட்சியை செய்வார்கள், விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்களை பெறுவார்கள்.
இதுலெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள். புதுசா இப்ப அஜினோமோட்டோ வந்திருக்கு. அஜினோமோட்டோ யாரு? ராகு. ஆர்டிபிஷியல், செயற்கையான சுவை, இயற்கையான சுவை அல்ல இவை. எங்கெல்லாம் செயற்கையானது வருகிறதோ அங்கெல்லாம் ராகு கேது 10ஆம் பாவக தொடர்பு எடுத்து பாருங்க. அது சார்ந்தது உங்க பசங்களை படிக்க வைங்க. இன்னும் புதுசாக ரோபோட்டிக் இன்ஜினியரிங் வந்துச்சு. இப்ப ஆர்டிபிஷியல்னு வந்திருக்கு. இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது. இன்னும் வருங்காலத்தில் மனிதன் ஒரு கருவியை கண்டுபிடிச்சு வீட்டுல கார்ல எல்லாம் போக மாட்டான், ஆகாயத்துல போற மாதிரி சூழ்நிலை வரும். ஆகாயத்துல புதன் பிளஸ் கேது தொடர்பு எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, 10ஆம் பாவக தொடர்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கும்பராசி மகர ராசியா இருந்தான்னு வைங்க, மனிதன் பறப்பது எப்படி? மூலிகையில பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? புதிய அரிய வகை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், நோய் பற்றிய புதிய நோய்க்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சது, கொரோனாவுக்கு வந்த தடுப்பு மருந்துகள், இதெல்லாம் ராகு கேது 10ஆம் பாவக தொடர்பு. அது மாதிரி இந்த 9 கிரகங்கள் நாம பார்த்தோம். 9 கிரகங்களுடைய காரகத்துவத்தை பேசணும். 9 கிரகங்கள் 10ஆம் பாவகத்தில் இருந்தால், அதனுடைய தொடர்பில் இருந்தால், அது சார்ந்த படிப்பில் படிக்க வைங்கள் என்று அறிவுறுத்தினோம். அது சார்ந்த திசை நடக்குமேயானால் அதில் அவர்கள் சிறப்பு பெறுவார்கள் என்பதை அறிந்தோம். பாவக காரகத்துவங்கள் தொடர்புகளை பார்த்தோம். இது போன்று நீங்கள் வெறும் 9 கோள்கள், 12 பாவகங்கள், 27 நட்சத்திரங்கள் தாமதமாகுங்கிறதுனாலதான் ஒரு 2 ராசியோட நட்சத்திர தொடர்பை நான் விட்டுட்டேன். அஸ்வினி பரணி கிருத்திகை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி மிருகச்சரிடம், இது மாதிரி கிருத்திகை ரோகிணி மிருகச்சரிடம், அதுவும் 10ஆம் பாவத்துலதான் இருக்கு. அது சார்ந்த துறையை நம்ம அதுல எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே 9 கோள்களுக்குள்ளார அடங்கியிருக்கு. இந்த தாரக மந்திரத்தை வருங்கால ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், இப்ப ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் கொஞ்சம் சீர்தூக்கி எடுத்து, நான் பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியே சொல்றேன் பாத்தீங்களா, அது மாதிரி எங்க அண்ணன் தம்பி அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்றோம். அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி அது அது முறை தவறி படித்தவர்கள் மனநிறைவை பெற்றவராக இல்லை என்பதை ஆய்ந்து, அதுக்கப்புறம் இந்த 20 வருஷத்துல 25 வருஷமா என்ன படிக்கலாம் அப்படிங்கறத எடுத்து கொடுத்து படிச்சு டாக்டர் ஆனவங்க, மருத்துவர் படிக்கக்கூடிய அமைப்புகள் எது எது? அந்த ஹைபாத்திசிஸ் நான் என்ன சொல்ல வரேன், 10ஆம் பாவக தொடர்பு செவ்வாய், கேது, சூரியன், ராகு, குரு, இந்த 5 தான் மருந்தில் ராஜ மருந்து, குரு மருந்து என்று சொல்வார்கள். சரிங்களா? அதே மாதிரி மருந்து என்றாலே சூரியன், மருத்துவம் என்றாலே கேது. அந்த மருந்து சார்ந்த ஒட்டுமொத்த கல்வி என்பது செவ்வாய். இது யாருக்கெல்லாம் 10ஆம் பாவக தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் டாக்டர் ஆகலாம். ஏன்னா டாக்டருக்கு உண்டானது நான் இதுல லக்கண ரீதியாக சொல்லலைன்னு நினைக்காதீங்க, பாவக தொடர்புல வரும். யாரெல்லாம் டாக்டர் ஆகலாம்? விருச்சிக லக்கணம் 10ஆம் பாவாதிபதி சூரியன், கும்ப லக்கணம் 10ஆம் பாவாதிபதி செவ்வாய், கடக லக்கணம் 10ஆம் பாவாதிபதி செவ்வாய். யாருக்கெல்லாம் 10ஆம் பாவாதிபதி சூரியன் செவ்வாய் பெற்று 10ஆம் பாவகத்தில் ராகு கேது, சூரியன் ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை, செவ்வாய் அந்த கேது சேர்க்கை, நிறைய டாக்டர் பார்த்திருக்கேன். எங்கட ஒருவர் கோயம்புத்தூர்ல டாக்டரேட் பண்ணாரு, டாக்டர் மருத்துவர் ஜாதகம். அதுல நானே கிட்டத்தட்ட 70 ஜாதகங்கள் கொடுத்தேன், டாக்டர் ஜாதகம். அந்த டாக்டர்களுக்கு உண்டான என்னுடைய ஆராய்ச்சியில எவ்வளவு அற்புதமா படிச்சிருக்காங்க, இயற்கையாவே படிச்சிருக்காங்க. அதுலலாம் அவங்க சைன் பண்ணக்கூடிய டாக்டரா இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை, எல்லாரும் டாக்டர் படிக்கலாம். ஐயா சொன்னது மாதிரி அவங்க பரம்பரையில எல்லாரும் ஜோசியம் பார்க்கலாம், பரம்பரையில எல்லாரும் டாக்டர் ஆகலாம், பரம்பரையில எல்லாரும் நீதிபதி படிச்சிருக்கலாம். ஆனால் ஐயா பிரகாசிக்கிறாரு, உலகமெங்கிலும் பேர் சொன்னா தெரியுமே, ஜோதிட துறைக்கே தெரியுமே, ஜோதிடம் வாழும் வரை, ஜோதிடம் இருக்கும் வரை ஸ்டார் அகாடமி தெரியுமே. இது யார்? கன்னி ராசி இல்லையா? மகர லக்கணம், கிங் மேக்கர், எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறார். 23வது வாரத்துல நான் பேசினேன், அதுக்கப்புறம் 245ல பேசியிருக்கேன்.
நீ அடுத்ததுல 1000த்துல வாய்ப்பு கொடுப்பாரோ என்னன்னு தெரியல. அப்ப இது யார் செய்தது? கோள்களின் கோலாட்டம். மிக அற்புதமாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த ஜோதிட துறையில நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு ஒரு ஆய்வை நோக்கி பயணித்து அதில் வெற்றி கண்டு உங்கள் அனைவரையும் நாம் இந்த துறையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வழிகாட்டுவதில் நான் மிக பெரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன். இந்த செஷன் என்பது உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய செஷனாக யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். வணக்கம் சார். நல்ல ஒரு அருமையான செஷன். யாருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. கொஸ்டின் செஷன் போலாம். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார் அகாடமி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் எதையும் நினைச்சு பண்றது இல்ல. இது கடமையா நினைச்சு பண்றேன். இது சேவைன்னு கூட நினைக்கல. நிறைய பேர் நல்ல சேவை பண்றேன், சேவைன்னு கூட நான் அதை கருதுறது இல்லை. எப்படி ஆமா, எப்படி ஒரு தாய்க்கு மகன் செய்வது சேவைன்னு சொல்ல முடியாத கடமைன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி என்னை வளர்த்தெடுத்த இந்த ஜோதிடத்துக்கு நான் இதை செய்வது கடமையா நினைக்கிறேன். ஸோ இந்த கடமை எங்க அழைச்சிட்டு போதோ அது போகட்டும். அது இந்த ஸ்டார் அகாடமியில் இந்த ஜூம் செஷனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டெலகிராம் குரூப்பாக இருந்தாலும் சரி, அல்ல யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 26,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஹேக்கர்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரைட், அது அனுபவமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல அது எங்க அழைச்சிட்டு போதோ அழைச்சிட்டு போகும். அதன் போக்கில் போக வேண்டியதுதான். நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி பெயர் புகழ் உலகம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. ரைட், ஓகே. கொஸ்டின் செஷன் போயிடலாம். சிவகுரு விவேகானந்தன் ஐயா. ஐயா வணக்கம். ஏதோ சத்தம் கொண்டு வருகிறது. அது என்னிடமிருந்து வருகிறதா உங்க இருந்து வருகிறதா தெரியவில்லை. அப்படியாவது உங்களுக்கு கேட்கிறதா? நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்கிறதா? நீங்க பேசுறது கேட்குதுங்கய்யா, நல்லா கேட்குது சார். அதாவது ஐயா, நீங்கள் நாங்கள் இனி படிக்க போறது அல்ல. எங்களுக்கு வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஆனா இப்ப ஐயா சொன்னதின் படிக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப அதாவது ஐயா சொன்னார் லக்கினத்துக்கும் லயமாக ராசியையும் மற்ற 10ஆம் பாவத்தையும் எடுக்க வேண்டும் என்று. இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நான் உண்மையிலேயே இந்த செஷனிலேயே எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே எங்களுடைய ஜாதகங்களை கேட்கக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்பது, என்னை இது தனிப்பட்ட ரீதியில நான் கேட்கவில்லை. உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது எனக்கு வயது 68 ஆகிவிட்டது. ஆனால் நான் நினைத்த துறையை எனக்கு நீங்க சொன்ன மாதிரி வெற்றி அடைய முடியவில்லை. ஆனால் ஜோதிடம் தான் இப்பொழுது தென்பாட்டிலே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இப்ப நான் படித்த துறை என்னவாயிருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அதற்கு ஒரு விளக்கத்தை தாருங்கள். அதுதான் என்னுடைய. அதாவது நான் விருத்திய லக்கினம். லக்கினத்திலே சூரியனும் சனியும் புதன் சாரத்தில் இருக்கிறார்கள். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. 10ஆம் அதிபதி சூரியன், கடக ராசி சந்திரன், அவர் பாதகாதிபதி. அப்ப இதை என்ன வேலை நான் செய்திருப்பேன்? அதாவது லக்னம் 10ஆம் பாவகம் ராசி தொடர்புடைய பதிவில் அது ரெண்டும் நீங்கள் சொல்லாமல் கண்டுபிடிக்க இயலாது. ஒரு மனிதன் தான் விரும்பிய துறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுமேயானால் உங்களுடைய சந்திரன் ஆகிய சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்திருக்குமேயானால், அவர்களுடைய பார்வை ஏதோ இருக்குமேயானால் நாம் நினைத்து புறப்பட்ட பயணம் ஒன்று, ஆனால் நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை வேறாக இருக்கும். பயணம் பாதை. அதனால அது மாதிரி என்னால கெஸ் பண்ண முடியல இந்த அரங்கத்துல. ஆக நாம் நினைச்சது மாதிரி போக முடியவில்லை என்றால் ஏதாவது வக்கரம் பெற்ற கோள்களுடைய தசா உங்களுக்கு நடந்திருக்க வேண்டும். ஒரு கோள்களும் ரெட்ரோகிராட்ல பிறந்தவர்களுக்கு உதாரணமாக என்னுடைய லக்னாதிபதி குரு வக்கரம் பெற்றிருக்கும். நான் எண்ணியது ஓவியர். அதன் பிறகு நான் ஒரு அச்சகம் துறையில 20 பேர் வேலை வாங்கணும்னு நினைச்சு திருப்பூருக்கு வந்தேன். இப்ப ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய லக்கணம் ராசி எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்த அரங்கத்துல.
ஆனால் ஐயாவினுடைய கேள்வி நியாயமான கேள்வி. நான் நினைச்சது ஏன் நடக்கலைங்கிறீங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வக்கரம் பெற்றிருக்கோ அவங்க நினைச்சது அவங்களுக்கு நடக்காது, ஆனா அடுத்தவங்களுக்கு நடக்கும். வக்கரம்னால் பின்னோக்கி. பின்னோக்கி என்றால் பலரை உருவாக்கி விடக்கூடிய ஒரு ஒரு கிங் மேக்கரா நான் இருந்திருக்கேன். நான் அரசனாக முடியலையே. அதே கதை தான் உங்களுக்கும் இருக்கும். நிகழ்ச்சி முடிந்த பிறகு தங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வாங்கி நான் மிக தெளிவாக உங்களுக்கு ஒரு ஒரு குரல் பதிவை அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப். ஐயா அனுமதித்தார். வேறு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. வணக்கம் நந்தி ஐயா. அடுத்து ரங்கநாராயணன் ஐயா. வணக்கம் சார். வாங்க வாங்க ஐயா. வணக்கம் சார். இப்போ வணக்கம் சார். இப்போ நிறைய நீங்க சொன்னது சார், லக்னம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம், அது லக்னமா இல்ல ராசியா இல்ல 10ஆம் பாவம் தொடர்பு இருந்தாக்கா அந்த தொழில் நீங்க எடுத்துக்கலாம் சொன்னது. சில பேருக்கு சில ஜாதகங்கள்ல லக்னம் ஒண்ணா ராசி ஒண்ணா அப்புறம் 10ஆம் பாவம் ஒண்ணா 3 விதமா இருக்கு. அந்த 3 விதத்துல எந்த அதிபதி நல்லா இருக்கோ எடுத்துக்கணுமா, எப்படி சார் அந்த எந்த தொழில் செலக்ட் பண்ணணும்? அதுலதான் ஷட்பலம், அதே மாதிரி ஜாதகத்துல கேந்திரம், ஆட்சி உச்சம், அதே மாதிரி அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அது வலிமை பார்த்தது அதை நாம் செலக்ட் பண்ணணும். உதாரணமாக 10ஆம் பாவாதிபதி ஒரு புதன் ஷட்பலத்துல அது பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ஒரு வலிமை வாய்ந்ததாக பலம் பெற்றதாக இருக்குது என்றால் அந்த திசை நடந்தாலும் அது அவங்களுக்கு லக்கணம் அல்லது ராசி அல்லது 10ஆம் பாவமாக இருந்தால் அது சார்ந்த துறையை செலக்ட் பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா அதுல வெற்றியாளராக வருவாங்க. வேற உங்களுடைய சந்தேகம் இருக்குங்களா ஐயா? ஐயா அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க பேசுங்க, மியூட் பண்ணாதீங்க சார். இப்போ ஆக்சுவலா என்ன தெரியுமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்த்ததுக்கு கன்னியா லக்னம் 10ஆம் வீடு புதன். அவர் தொழில் ஆக்சுவலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு. பட் தொழில் போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா வேலை பண்றாரு. அதுதான் அதுல குரியர் சர்வீஸ்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் பாவகம் புதன் தான். அந்த போஸ்ட் ஆபீஸ்ங்கிற வார்த்தை எங்கிட்ட இருந்து அந்த க்ஷணத்துல வரல. குரியர் சார்ந்த படிப்புன்னு சொன்னது. கண்டிப்பா அது வாழ்த்துக்கள். அதுல அவர் மன நிறைவை பெறுவார் ஐயா. இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த காரகம் சார்ந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு டெய்லி ஒரு 10 பேர் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு. அது ஒரு 4 நாள் வெளியூர்ல டூர் போனா கூட வராது. அதுதான் மன நிறைவு தான் அதுல முக்கியம். போஸ்ட்மேனா இருந்து கடைசி வரைக்கும் ஒரு எத்தனையோ பேருக்கு சேவை செய்து அந்த பணியை நிறைவு செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுங்களா? அப்புறம் சார், இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான கேள்வி கிடையாது. இப்போ சார் ஸ்ரீனிவாசன் சார், நீங்க இந்த ஆனா பெண்ணாண்டு இந்த குழந்தை பிறப்புல ரீசர்ச் பண்றீங்க. அது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். அது இப்ப வேண்டாம் சார். அது இப்ப நம்ம இதுல சொல்லக்கூடாது. இந்த செஷன்ல வேண்டாம், அது இன்னொரு செஷன் போடுவோம். ஆமா, நீங்க பர்சனலா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹைபோதீசிஸ்லாம் நம்ம சொல்லக்கூடாது, மரபு. அதுக்கு இன்னொரு செஷன் போடுவோம் சார். ஓகே சார், நன்றி நன்றி. அடுத்து செல்வகுமார் சார், வாங்க. ஹலோ. வாங்க. வணக்கம் செல்வகுமார் ஐயா, சொல்லுங்க சார். சென்னையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கடி லக்னம் மகர ராசி. சரிங்க. 10ல ராகு, 2ல குரு, ரெண்டுமே நட்சத்திர பரிவர்த்தனை. சரிங்க. தென் அதே போல லக்னத்துல சனியும் செவ்வாயும் சித்திர சாரத்துல ரெண்டுமே வகரம்.
சரி சரிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா புதன் வந்து மகரத்தில் இருக்கு, சனி அது வந்து உங்களுடைய கேள்வி என்னங்க? என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதான் சார். புதன் வந்து மகரத்தில் இருக்கு, ம், கன்னியில வந்து சனி இருக்கு, அதுவும் வந்து பரிவர்த்தனை ஆயிடுச்சு. ஐயா, என்னோட வேலை நீங்க உங்க கேள்விக்கு வாங்க. உங்க சுய ஜாதகத்துக்கான பலன் சொல்றது இடம் இல்ல இது. நீங்க இது வந்து ஐயா சொன்னதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்ல தொடர்ந்து கேள்விகள் கேட்கலாம். நான் ஐயா சொன்ன விஷயத்துல கத்துக்கினேன். இப்ப என்ன பார்த்தோன்னா 10ல ராகு வந்து புதன் வீட்டுல இருந்தானா புதன் மாதிரி இப்ப பலன் தருது. நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சேன். அதுதாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேலை செஞ்சேன். ஒருவேளை எனக்கு பரிவர்த்தனை சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகி ஆட்சி ஆகுது. அப்படி இருந்தா அந்த துறையில வந்து கொஞ்சம் உச்ச நிலைக்கு வந்த உடனே மறுபடியும் வேலை போயிடுது. தசாபுத்திகள் அது அது முடிவு செய்யும். இப்பொழுது வருங்கால சந்ததிகளுக்கு என்ன துறை தேர்ந்தெடுக்கலாம் என்பதுதான் செஷனுடைய நோக்கமே தவிர, உங்களுக்கு வேலை போனது என்ன காரணம் என்பது உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் இருந்த துறை சரியான துறை என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக எண்ணுகிறேன். ஆமா ஐயா. இப்போ அடிஷனலா வேற ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு துறை ஐயா, அது நீங்க தனியா ஐயாவுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்க தனியா தொடர்பு கொண்டு கேளுங்க. நீங்க தனிநபர் ஜாதக பலன் கேட்கறதுக்கான அனுமதி இல்லை. ஓகே, சரிங்க ஐயா. இல்ல 10 ராகு இருக்குதுனால கேட்டேன். டிஸ்கண்டினியூ பிளானட் என்பது ராகு, அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. அது சம்பந்தமா உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பேசலாம். அடுத்து மாரியப்பன் ஐயா. மாரியப்பன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் ஐயா. சார் வணக்கம். சாமிநாதன் சாருக்கு வணக்கம். அதாவது இப்ப வந்து ஒருத்தருக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருந்தா அவர் என்ன படிப்பு படிக்க வைக்கலாம்? விருச்சிக லக்கணம். ஐயா, விருச்சிக லக்கணக்கும் 10ஆம் பாவாதிபதி சூரியனுடைய காரகத்துவம், சூரியனுடைய நிலைப்பாடு என்ன என்று அறிந்து அது சார்ந்த துறையை தேர்ந்தெடுங்க ஐயா. அதாவது செவ்வாய் பிளஸ் சூரியன் ரெண்டனுடைய காம்பினேஷன்ஸினுடைய துறைகள் என்ன, அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த துறையில அவரை ஜெயிக்க வைக்கலாம். ஆக ஐயா சொன்ன மாதிரி இப்போ அவர் என்ன படிக்கிறார்? +2 படிக்கிறாரு. ரைட். விருச்சிக லக்கணம், 10ஆம் பாவகத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் வந்து கடகத்துல இருக்கிறாரு. செவ்வாய் வந்து கன்னியில இருக்கிறார். அதுதான் அவருக்கு எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் சம்பந்தப்பட்டது, சிவில் இன்ஜினியரிங் அது சார்ந்த கான்செப்டுக்குள்ளார போயிருங்க. இந்த இடத்துல இந்த 10க்கு சூரியன் புதனுடன் சேர்ந்திருந்து விட்டால் அவர் கம்ப்யூட்டர் சார்ந்ததை அதுல வந்து ஏஐ படிக்க வைக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க வைக்கலாம். இது தொடர்புடன் ஆய்வு செய்து நாம் சொல்ல வேண்டும். சுக்கிரன் 10ல இருக்காரு, அதை நம்ம எடுக்க வேண்டாம். அதை எடுக்க வேண்டாம் சார். அது வந்து இப்ப விரையாதிபதி 10லன்னு போயிரும், அவர் 7 குறைவன் 10 அது வேற மாதிரி போகும். சரி, நல்லதுங்க நல்லதுங்க. அந்த துறை தான் கணித துறை தான், அந்த கம்ப்யூட்டர் துறை தான் அவர் விருப்பப்படுறாப்ல. அதான் பாத்தீங்களா? அதனாலதான் அந்த துறை வந்து அவர் நம்ம கண்டிப்பாக அதுலதான் அவர் வருவார். நல்லதுங்க, நல்லது. நன்றி. அடுத்து சிவகுமார் சார். சிவகுமார் சார் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் இப்ப முத பேசுறேன். இப்ப ஐயா சொன்னாங்க 10ஆம் பாவகாதிபதி லக்னம் ராசி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கனெக்ஷன்ல வந்து அவங்களுடைய ஸ்தான பலம் வேரியேஷன் ஆச்சுன்னா அதுல படிப்புல வேரியேஷன் ஆகுமா? அது என்ன திசாபுத்தி நடக்கும் காலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். ஸ்தான பலம் வேறு, திசாபலம் வேறு, தொடர்பு வேறு. சொல்லுங்க, தொடர்பு என்ன படிக்கிறார்? அப்ப நான் பொதுவான கேள்விதான். எனக்கு கேள்வி புரியவில்லை. அதாவது 10ஆம் பாவகம் லக்னம் ராசி மூணையும் தொடர்பு படுத்தி தான் படிப்பு எடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப அதன் அடிப்படையில அந்த பாவகத்தினுடைய அதிபதிகள் பலத்தை ஆய்வு பண்ணி எடுக்கணுமா, இல்ல தொடர்பை எடுக்க வேண்டும். அந்த 10ஆம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, ஷட்பலத்தில் வலிமை பெற்றிருந்தாலோ,
திக்பலம் பெற்றிருந்தாலோ அந்த துறையில் சிறந்து விளங்குவார்னு சொல்றோம். அதாவது நல்லா படிக்கிற மாணவன் 99 மார்க் எடுக்கிறவன் இருக்கான், அதே ஆல் பாஸ் பண்றவன் இருக்கான் இல்லையா, அது மாதிரி தானே. ஆமா, அதான் வேரியேஷன் இருக்கான்னு கேட்டேன். அதான் கண்டிப்பா உண்டு, கண்டிப்பாக உண்டு ஐயா. வேரியேஷன் உண்டு உண்டு. சரிங்க சரிங்க, Right. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றிங்க ஐயா. சீனிவாசன் ஐயாவுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. அடுத்து சிவசெந்தில் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. வாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் 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 ஐயா. சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம ராசி லக்கணம் 10ஆம் பாவத்தை வச்சு படிப்போம், அந்த வேலையை நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு 22 23 வயசுல ஆரம்பிக்கிற தசாபுத்தி இதுல எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது சார்? ஏன்னா இந்த தசாபுத்தியை அதோட ஒத்து வர மாதிரி அதே டீம்ல உள்ள தசாபுத்தியா இருந்தா அவங்களுக்கு அது வேலை ஓகே ஆயிடும். இப்ப ஆப்போசிட் தசாபுத்தி நடக்கும் போது அவங்களால சக்சஸ் பண்ண முடியுங்களா? இதுதான் சார். நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. ஒரு ஆசிரியர் மீன லக்கணமாகவோ கன்னி லக்கணமாகவோ இருந்து அந்த ஆசிரியர் அவருக்கு ஒரு தீய திசை நடக்குமேயானால் அவர் ஒவ்வொரு வருடமும் பாடங்கள் நடத்துவதிலும் பாடம் நடத்தும் பொழுதும் தசாபுத்திகள் கெட்டிருக்கும் பொழுது தப்பா நடத்த மாட்டார்ல கிளாஸ். சிலபஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமா சார், அதுதான் நாங்க சொல்றோம். அதாவது நீங்கள் உங்களுக்கு உரிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் அந்த பாதையில் செல்லும் பொழுது தவறான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான ஜீவனம், உங்களுடைய கர்மாதிபதி அந்த துறையில் இருக்குமேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஜீவனம் நடந்தே தீருங்கிறது தான் பதிவினுடைய நோக்கம். ஓகே சார். இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குனாக்கா நம்ம அந்த 10ஆம் பாவகம் ராசி லக்கணம் அடிப்படையிலேயே அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கலாம். தசைக்கு செகண்டரியா வச்சுக்கலாங்களா? அப்ப தசை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தொடர் சப்போர்ட் பண்ணதா இல்லையான்னு பாக்குறதுதான். நான் ஜோதிடம் படிக்கும் பொழுது 19 வயது, எனக்கு 16 வயசுல இருந்து புதன் திசை. அந்த புதன் திசை நடந்தது. 10ஆம் பாவாதிபதி புதன். நான் ஜோதிடத்துறை நூல்கள் படித்தேன், ஜோதிடராக ஆனேன். 4 விஷயம் இருக்கு. ஓகே, அதே மாதிரிதான். ஓகே சார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கன்னி ராசி கன்னி லக்கணம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் தான் வருது. லக்னாதிபதி புதனு, ராசி அதிபதி புதனு, 10ஆம் அதிபதியும் புதனு, புதனுடைய சாரத்துல இருக்கு. எல்லாமே புதன் ஒண்ணுதான் அங்க சம்பந்தப்படுது அவங்களுக்கு. அவங்களுடைய ஜாப் பாத்தீங்கன்னாக்கா அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. இது புதன் டீச்சிங்லயும் வந்துரும்ல சார்? புதன் அப்ப புதனும் குருவும், அதாவது புதன் பள்ளிக்கூடம், பள்ளி வளாகம், கல்லூரி. அதே மாதிரி புதனுக்கு டீச்சர் அப்படிங்கிறவங்க குரு. அப்ப இது ரெண்டும், டீச்சர் எங்க போய் பாடம் நடத்துவாங்க? பள்ளிக்கூடத்துல. அப்ப விளையாட்டு மைதானம், பள்ளிக்கூடம் என்பது புதனை சார்ந்தது. புரியுதுங்களா? தொடர்புல அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் நல்லாசிரியர் விருது வாங்க தகுதி உடையவர். இதான் நாங்க சொல்றோம். ஓகே சார், ஓகே. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா, செஷன் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. வேற யார் வேண்டுமானாலும் இது சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ரைட். கேள்விகள் வேற யாரும் கேட்கறதா கேட்கலாம், அல்லது நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். ரைட்டுங்க. ஸோ கேள்விகள் பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்க இது சம்பந்தம் நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த ஸ்டார் அகாடமி நிறுவனத்திற்கும் நிறுவனர் எல்ஆர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், கலந்து கொண்ட ஜோதிட ஆர்வலர்களுக்கும், அதே மாதிரி ஜோதிடர்களுக்கும், ஆரம்ப நிலை வருங்கால ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, அதே நேரத்தில் நாம் நம்மளுடைய கர்மாவை ஆய்வு செய்ய வேண்டும். அதாவதுங்க, கொல்லம்பற்றையில் எறும்புக்கு என்ன வேலை என்று சொன்னேன். நமக்கு ஒரு துறை இருக்க, நான் இந்த திருப்பூர் சார்ந்த துறையிலே, இது சுக்கிரன் சார்ந்த துறை. அதே மாதிரி அந்த கேது பிளஸ் செவ்வாய் சார்ந்த ஊர் எதுனா சிவகாசி. அதே மாதிரி சனி சார்ந்த ஊர் எதுனா சேலம். சுக்கிரன் சார்ந்த ஊரு ஈரோடு, கரூர், திருப்பூர். இந்த ஊர்ல சுக்கிரன் சார்ந்த கல்வியை நான் படித்துவிட்டு ஒரு தொழிலதிபராக வந்திருந்தால் எவ்வளவு லட்சங்களும் கோடிகளும் எனக்கு நஷ்டமாயிருக்கும்.
இது மாதிரி வருங்காலத்தில் உள்ளவர்கள் வளமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியை எடுப்பதற்கு என்னுடைய 1/4 நூற்றாண்டு அனுபவத்தை நான் கூறியிருக்கிறேன். ஒருவர் கேட்டிருந்தார், 10ஆம் பாவகம் அந்த அதிபதியினுடைய துறையை தேர்ந்தெடுத்து நான் அதில் இருந்து அந்த 10ல் ராகு இருக்க அதில் இருந்து நான் வேலையை விட்டு வரக்கூடிய காரணம் என்னெல்லாம் கேட்டார். ஆனால் அவர் அந்த துறையில் இத்தனை ஆண்டுகள் இருந்தார் அல்லவா, அதைத்தான் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால சமயம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல வேலைக்கு தேடுறாரு, அந்த நிலை மாறணும். அதே மாதிரி சாப்ட்வேர் லைன்ல இருந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாங்களா, ஹோட்டல் வைக்கலாமான்னு கேட்கிறாரு, அந்த நிலை மாறணும். ஒரு டாக்டர் அனஸ்தீசியா படிச்சுட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்பு நஷ்டமானார், அந்த நிலை மாற வேண்டும். அதே மாதிரி இன்னாருக்கு இன்னார் என்பதை எப்படி நாம் தீர்மானிக்கிறோனோ அதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கை விடல் என்ற குரலுக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு படிப்பினையாகவும் உங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவமாகவும் இருக்கும் என்பதை கூறி, வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். அன்பர்கள் வேண்டுகோளை ஏற்று, ஸ்டார் அகாடமி வேண்டுகோளை ஏற்று, யாருக்கு என்ன கல்வி ஜோதிடத்தின் மூலம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜோதிட அனுபவத்திலிருந்தும் நீங்க பெற்ற ஞானத்திலிருந்தும் மக்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கீங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியும் வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்றதொரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.